துரைக்காக பரிதாபப்படுகிறேன். அவர் இன்னும் அரசியல் எல்கேஜி கூட பாஸ் பண்ணலன்றது இந்த ஒற்றை சொல்லில் வந்து நீ பிள்ளையார் மாதிரி அப்பா அம்மாவை சுற்றிட்டு முதன்மைச் செயலர் ஆகிட்டு உடனே வந்து 2 வருஷத்துல எம்பி ஆகிட்டு பொக்குத்தல்லில் பணம் வச்ச மாதிரி உனக்கு ஒன்றுமே புரியாமல் ஆடினுங்க இருக்கிற தலைவர் வைகோவுடைய மகன் என்ற அடையாளம் இல்லாமல் உன்னால் களத்தில் நிற்க முடியுமா? வைகோவுடைய மகன் எல்லாம் நீ யார்? எனக்கு ஒரே ரத்தத்திலிருந்து தான் துரோகி வருவான், மறந்துடாத. நீ தான் வைகோவுக்கு அவர் கட்டியெழுப்பு இயக்கத்துக்கு நீ தான் துரோகியாக வரப்போற. நானா பீடி சிகரெட் எடுத்தோம்னா இல்லை அது ஒயின் ஷாப் வச்சு பார் வச்சு நடத்துறோம்னா நீங்கள் உங்களுக்கு வந்து எம்பி பதவியை கேட்டீங்க, அதற்கு பிறகுதான் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை மறுமலர்ச்சி திமுக நினைக்கிறதா அல்லது கட்சி நினைக்கிறதா? உங்களுடைய சேனாதிபதி உருவாக்கு, உங்களுடைய தளபதி உருவாக்கு. நான் வைகோடைய சேனாதிபதி, நான் வைகோடைய படைத்தளபதி. அவர் பேசின பேச்சு நான் சொல்லக்கூடாது, ஆனால் அவர் வாய் தந்ததுக்கப்புறம் நான் சொல்லிதான் ஆகணும். மல்லை சத்யா மதிமுகவுடைய சேனாதிபதியா துரோகியான்னு கேட்குறாங்களே, இந்த இடத்துல இருந்து என்ன தள்ளிட்டீங்களா தலைவரே? நியாயமா? மதிமுகவில் தொடர்ந்து இயங்க போறீங்களா இல்லை மதிமுக விட்டு விலக போறீங்களா? அது காலம் தீர்மானிக்கணும். நியூஸ் ஸ்கொயர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே இணைந்திருப்பவர் மதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் திரு மல்லை சத்யா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய எழுத்துக்கள் வந்து மிகவும் வலி மிகுந்ததாக இருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் பேசிய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நியூஸ் ஸ்கொயர் ஊடகத்திற்கு நான் உண்மையிலேயே நன்றி கடன்பட்டவனாக இருக்கின்றேன். ஒரு தலைவனுடைய ஆழ்மனதில் புதைந்து கிடந்த அந்த உண்மையை கொண்டு வந்து சேர்த்த சிறப்பு உங்களை சார்ந்தது தான். தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு மாத்தையா எப்படி துரோகியோ அதுபோல் எனக்கு தலைவர் வைகோ அவர்களுக்கு மல்லை சத்யா துரோகின்னு அவர் சொன்ன வார்த்தை என்பது ஒரு கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. என்னை கடந்து நான் வந்து ஒரு சாமானியன், நான் ஒரு சாதாரண மனிதர். ஆனால் 32 ஆண்டுகள் என்னுடைய அறம் சார்ந்த பொது வாழ்க்கைக்கு மக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். ஒரு தலைவரை பார்த்து இப்படி பேசலாமா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் மீதான அந்த விமர்சனங்கள் கடுமையாக ஆகியிருக்கிறது. அவர் வந்து தன்னுடைய மகனுடைய அரசியலுக்காக என்னை வீழ்த்தணும்னு நினைக்கிறதுக்கு வேற ஏதாவது வார்த்தைகளை பயன்படுத்திக்கலான்னு இப்போது நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு வர்றதுக்கு காரணம் வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதியாக ஒரு மிகப்பெரிய எங்கள் உள்ளத்தெல்லாம் உயர்ந்து நிற்கிறார். அந்த தொண்டர் மொழியெல்லாம் அதற்கு எல்லை இல்லைன்ற அளவுக்கு உயர்ந்த தலைவராக இருக்கிறார். அப்போ அந்த தலைவர் வந்து இது மாதிரி அடுத்த சில நிமிடங்களேயே அந்த காயத்துக்குள்ளாகிறான் போது நான் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற தலைவருடைய கண்ணின் மணிகள் பெரும்பான்மையினவர்கள் வந்து கண்ணீர் விட்டு கதறி எழுகிறார்கள். சிலர் மகிழ்ச்சி அடையலாம், அது தவிர்க்க முடியாது. ஏன்னா விமர்சனத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே இல்லை. தூதர்களாகட்டும் அல்லது யாராக இருந்தாலும் விமர்சனத்துக்கு ஆட்பட்டவர்களாக தான் இருந்திருக்காங்க. அதில் நான் வந்து இன்னும் பெரிய ஆளுமை இல்லை. ஆனால் இருந்தாலும் என்னை நேசித்த அந்த தொண்டர்கள் கண்ணீர் விடுவதும் தலைவர் தவறு செய்து விட்டார் என்று அவருடைய எண்ணக்குமுறலை பரிமாறுவதும் நினைக்கின்ற போது இவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் இப்படி ஒரு பழிக்கு அவர் ஆளாகிவிட்டாரே என்ற கவலை தான் அவர் மீது எனக்கு இருக்கிறது. சார், இப்போ வைகோ சார் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய அழுத்தம் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. எந்த அளவுக்கு அழுத்தம் ஏற்பட்டிருக்கு? யார் அழுத்தம் கொடுக்குறாங்க? அவர் தொலைக்காட்சி பேட்டியிலே அவர் சொல்லியிருக்கிறாரு, இது போல் மல்லை சத்யா தவறு பண்ணிட்டு வராரு அப்படின்னு மாவட்ட செயலாளர் சொன்னாங்க, நிர்வாக குழு கூட்டத்தில் இருக்கிற சொன்னவங்க. அதால் கடந்த 2-3 ஆண்டுகளாக அவர் சரியில்லாத மாதிரி ஒரு உணர்வு இருக்கிற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. அதை நீங்கள் பொதுவெளியில் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போங்க, பொதுவெளியில் தெரிவிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதால் தான் நான் சொன்னேன் அப்படின்னு அவரே சொல்கிறார். அப்போது தனக்கு அழுத்தம் கொடுத்தது யார், அந்த நெருக்கடி கொடுத்தது யார் என்பதை அவர் தான் சொல்லணும். துரை வைகோ அவர்கள் கொடுத்துருப்பாருன்னு சொல்கிறீங்களா? அவரும் ஒரு காரணம். துரை வைகோ அவர்கள் பேசியிருக்கக்கூடிய காணொலியை பார்த்துருப்பீங்க, அதை பற்றி உங்களுடைய பதில் என்ன? அது என்னென்னா, ஒரு விரல் என்னை நோக்கி நிற்கின்ற போது அந்த 3 விரல்கள் வந்து
அவர்களை நோக்கி தான் நிற்கிது. மறந்துடக்கூடாது அவங்க. 32 ஆண்டுகளில் ஏறக்குறைய 28 ஆண்டுகள் ஒரு தூய்மையான அரசியலில் அவருக்கு ஒரு நம்பிக்கைக்குரியவனா நான் இருந்திருக்கிறேன் அப்படின்னும்போது, இவர் வந்ததற்கு பின்னால் தான் இவ்வளோ குழப்பங்களும் மறுமலர்ச்சி திமுகவில் உருவாகி இருக்கிறது. இவ்வளோ பேர் வெளியேறதுக்கு கட்சியோட உயர்நிலைக்குழு உறுப்பினர்கள், தலைவருடைய நம்பிக்கைக்குரியவர்கள், அறம் சார்ந்து அதுவும் கொள்கை ரீதியாக, கருத்தியல் ரீதியாக ஒன்றுபட்டு இருந்தவர்கள், வழக்கறிஞர்கள், மூத்த அரசியல் தலைவர்கள்லாம் இவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இ வெளியேறுகின்ற நிலைமைக்கு கட்சி ஆட்படுகிறது. 19 மாதம் சிறையில் இருந்த புலவர் செவந்தியப்பன் அவர்கள், 19 மாதம் சிறையில் இருந்த அழகு சுந்தரம் அவர்கள், நீண்ட நெடிய பாரம்பரியம் கொண்ட ஐயா திருப்பூர் துரைசாமி அவர்கள், விருதுநகர் மாவட்டத்தில் மூத்த மாவட்ட செயலாளர் ஐயா ஆர்.எம். சண்முக சுந்தரம் அவர்கள், வழக்கறிஞர் அண்ணன் திருச்சியை சேர்ந்த வீரபாண்டியன் அவர்கள், முன்னாள் அமைச்சர் சந்திரசேகர் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்கள், ஒரு பாரம்பரியமிக்க அரசியல் பின்புலத்திலிருந்து வந்த திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் டிஆர்ஆர் செங்குட்டுவன், இப்படி பட்டியல் நீளுகிறது. இவங்கெல்லாம் யாரால போனாங்க? மல்லை சத்யாவால் போல. துரையின் வருகையை கண்டித்து தான் அவங்களாம் வெளியேறியிருக்காங்க. இது வந்து இந்த குறைந்தபட்ச புரிதல் கூட அவர் புரியாமல் இன்னும் வேற திசைக்கு அவர் எடுத்துகிட்டு போனார்னா, அவர் அடுத்த கட்ட நகர்வுக்கு கட்சியை எடுத்து போகிறதுக்கு தகுதியற்றவர் என்பது புரிஞ்சுக்கணும். சார் இப்போ கட்சி வந்து எந்த அளவுக்கு கட்டுக்கோப்பாக இருக்கு, வைகோ அவர்கள் சொன்னா எல்லாருமே கேட்பாங்க அப்படின்ற ஒரு காலகட்டம் இருந்தது. இப்போ எந்த அளவுக்கு கட்சி கட்டமைப்பு இருக்கு? இப்போவும் தலைவர் விழுனா விழுறதுக்கான தொண்டர்கள் தான் இருக்காங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருக்கிற தொண்டர்கள். கட்டமைப்பு என்பது எத்தனை லட்சம், எத்தனை கோடி என்பதெல்லாம் இல்லை. இருக்கிற சில ஆயிரம் பேர்னாலும் அந்த சில ஆயிரம் பேர் அவர் சொல்லுகின்ற வார்த்தை கட்டுப்பட்டவர்களாக இருப்பாங்க. கீழே கண்ணை மூடின்னு விழுனா விழுந்துருவாங்க. அதுக்கு தான் நான் என்னோட பேட்டியில் கூட சொன்னேன், ஒரு விஷம் வாங்கி கொடுத்தா நான் குடிச்சு செத்து போய்ப்பேன். நான் சொன்னதுக்கான காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்கின்றவர்கள் நாங்கள், அந்த களப்பணியாளர்கள் நாங்கள். அதால் கட்டமைப்பு என்பதையும் கடந்து அது எவ்வளோ பேர் என்பதில் இருக்கிறவங்க அவருடைய ஆணைக்கு கட்டப்பட்டவர்களாக இருப்பாங்க. துரை வைகோ இப்போ இந்த மாதிரியான கட்டமைப்பை ஒருங்கிணைக்கணும், கட்சியை இன்னும் வலுப்படுத்தணும்னு நினைக்காம இந்த மாதிரி சில விஷயங்களில் ஈடுபடுறாருன்னு நினைக்கிறீங்களா? உண்மை அதானே. இப்போ அரசியலில் ஒரு தேர்தலில் போட்டியிடாத இயக்கங்கள் இருக்குல்ல, அதுக்கு வந்து கருத்தியல் ரீதியான ஆட்கள் தான் வேணும். தேர்தலில் வாக்கு வங்கி அரசியல் நடத்துகின்ற கட்சிக்கு வாக்காளர்கள் தான் முக்கியம். அப்போது ஒவ்வொரு வாக்காளர்களும் நீ இந்த இயக்கத்துக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கணும். அதான் பலம். நீங்கள் சேர்ப்பதற்கு பதிலாக இருப்பவர்களை நீங்கள் கழிச்சிட்டு போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் எப்படி வெற்றி பாதைக்கு வர முடியும்? உங்களை எப்படி கூட்டணி கட்சிக்கு அரவணைப்பாங்க? உங்களுக்கு எப்படி நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய அதிக எண்ணிக்கையில் சீட்லாம் கொடுப்பாங்க? தமிழ்நாட்டுடைய அந்த தேர்தலை கடந்து தமிழ்நாட்டுடைய ஜீவாதிபதிகளுக்காக போராடுவதற்கு ஒரு கட்சி பலமாக இருந்ததாக தானே ஒரு நம்மளுடைய பலத்தை காட்ட முடியும். இதையெல்லாம் எதையும் சிந்திக்காமல் கருத்தியல் ரீதியான எதிரிகளை அந்த விமர்சன பார்வை வைப்பதற்கு பதிலாக இன்னும் இவர் வந்ததுலேருந்து 4 ஆண்டுகளாக கட்சிக்குள்ளே இருக்கிறவங்கள தான் நீக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாரு கண்டி எதிர்கருத்தியல் இன்னும் போல அவர். பாஜக கடுமையான ஒரு ஆபத்தாக தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்குது. அதுக்கு அரை குறித்து பேசலை. தமிழ் தேசியத்தில் பேசுகின்ற ஒரு சில கட்சிகள் கடுமையான விமர்சனத்துக்கு சொல்கிறாங்க. அதை குறித்து பேச வேண்டிய நாம் இன்னும் உட்கட்சிக்குள்ளேயே தான் நீங்கள் வந்து வாழை சுற்றிட்டு இருக்கிறீங்க. இதுதான் தவறு. இந்த விஷயம் நம்ம பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது. ஆனால் அது வந்து போராட வேண்டியது. ஆனால் அதை பேசிக்கிட்டு இதுக்கு நீங்கள் போராடிக்கிட்டு இந்த நெருக்கடி கொடுத்து என்னை தள்ளணும்னு நினைக்கிறேன். சரி, என்னை நீங்கள் வெளியேற்றிருங்க. 2024 நீங்கன்னா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆகிடுவீங்களா என்னை நீக்கிறதால? இல்லை என்னை நீக்கிறதால நீங்கள் என்ன இந்திய பாராளுமன்றத்தை பிடிச்சிட போகிறீங்களா? நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார் இல்லையா சார்? நாடாளுமன்றம் அவர் ஒன்றும் தனியாக நின்று தன்னுடைய செல்வாக்கை காட்டல. திருச்சி தொகுதியில் 4 அமைச்சர்கள் இருக்காங்க. மாண்புமிகு அமைச்சர் நேரு அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் ரகுபதி அவர்கள், மாண்புமிகு அமைச்சர் மையநாதன் அவர்கள், 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். வலிமையான கோட்டை அது, திமுகவுடைய கோட்டை. வீரர்களின் கோட்டம் திருச்சினா சும்மா இல்லை. அப்போ மதிமுகவுக்காக வாக்குகள் விழலைன்னு சொல்கிறீங்களா? வைகோ அவர்களுக்காக வாக்குகள் வரலையா? விழுந்திருக்கும். ஆனால் இவ்வளோ பெரிய தம்பிங் மெஜாரிட்டியில் வெற்றி பெற முடியாது. தனியாக நின்னா டெபாசிட் வாங்க முடியாது. ஆனால் இப்போ அவங்க பேசினுக்கிறாங்க. அடுத்து நம்ம நின்னோம்னா இந்த துறை பணியாற்றுவதற்கு பார்க்கணுமோ அடுத்து தனியாக நின்று நம்ம ஜெயிக்கலாம் அப்படின்ட்டு. அப்படி ஒரு தேர்தலை என்னுடைய சகோதரர் துரை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பது தான் என்னுடைய விருப்பம். தனியாக அவர் ஒரு வாட்டி நின்று பார்க்கணும் களத்தை. இப்போ நாங்களாம் நின்று இருக்கிறோம். 96 தனியாக நின்று இருக்கிறோம். ஒரு கட்சி 2 கட்சி கூட்டணி இருந்துருக்குது. 2001 ஒன்றுமே கிடையாது. எதிர்கருத்தில் இருக்கிற அதிமுக ஒரு உடன்பாடு இல்லாத நேரத்தில் போய் நின்று தோற்றுருக்குறோம். மக்கள் நல கூட்டணி
இது போல களத்தில் அவர் நின்று பெரிய வீராதி வீரர்னு காட்டினார்னா நல்லாயிருக்கும். மல்லை சத்யா அவர்கள் வந்து 1000 வாக்குகள் கூட வாங்க முடியாது. அந்த நிலைமையில தான் இருக்காரு. அவர் வந்து இப்படி பேசிக் கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து துரைக்காக பரிதாபப்படுகிறேன். அவர் இன்னும் அரசியல் எல்கேஜி கூட பாஸ் பண்ணலன்றது இந்த ஒற்றை சொல்லிலிருந்து புரிந்து கொள்ளலாம். எப்படி சொல்றீங்க? ஆட்சி முறை என்பது 3 கட்டம். பாராளுமன்றம், சட்டமன்றம், உள்ளாட்சி மன்றம். பாராளுமன்றத்திற்கு ஜனாதிபதியாக, பிரதமராக யார் வேணாலும் வரலாம். முதலமைச்சராக யாரும் வரலாம். உள்ளாட்சி மன்றத்தோட ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்றது உளவியல் சார்ந்தது. செத்தா உடனடியாக மீசடிப்பாங்க இல்லையா பங்காளிகள், அந்த பங்காளிகள் யார் அதிகம் இருக்காங்களோ அவங்க தான் வெற்றி பெற முடியும். அதுக்கடுத்து அந்த ஜாதிய கட்டமைப்பு அவங்க தான் ஜெயிக்க முடியும். கட்சி மற்ற எந்த செல்வாக்கும் அங்கே பிரதிபலிக்காது. ஆக இந்தியாவுடைய அரசியல் அந்த கட்டமைப்பில் இன்றைக்கி இருக்கிற இந்த அமைப்பில் ஜாதி ஓட்டு தான் அங்கே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். இப்போ நான் இருக்கிற பகுதி இது வந்து மாமல்லபுரத்தில் அண்ணா நகர்னு ஒரு பகுதி. இந்த பகுதி வந்து ஒரு சமத்துவபுரம். இது வந்து ஒரு சமத்துவபுரம். எல்லா சமூக மக்களும் வாழ்கின்ற பகுதி இது. தமிழ்நாட்டை சேர்ந்த பெரும்பான்மை மாவட்டத்தை சார்ந்த மக்கள் இங்கே வாழ்கிறாங்க. உறவுகள் எல்லாம் ஊரில் இருப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் தான் அண்ணன் தம்பி, நாங்கள் தான் மாமன் மச்சான், நாங்கள் தான் உறவுகளாக இருப்போம். அவ்வளோ நேசத்தோடு இருப்போம். ஒரு வீட்டு நிகழ்ச்சினா எல்லாம் குடும்பத்தோடு போவாங்க. பார்ப்பதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். அப்போது இந்த பகுதியில் நாங்கள் போட்டிட்டோம்னா நான் கண்டிப்பாக தொடர்ந்து இந்த பகுதியில் நாங்கள் 3 முறை, ஒரு முறை கொடை சின்னத்திலும் 2 முறை பம்பரத்திலையும் ஜெயிச்சிருக்கிறோம். 2 முறை பாட்டாளி மக்கள் கட்சி ஜெயிச்சிருக்குது. இப்போது 2 வார்டு இது. 2 வார்டுலையும் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். எங்களோட ஆதரவு பெற்ற சுயேட்சை ஜெயிச்சிருக்குது. மாமல்லபுரத்துடைய பேரூராட்சி மன்ற தலைவராக நீங்கள் மாமல்லபுரம் என்பது உங்களுக்கு தெரியும் ஆட்கோர் எம்பிசி பகுதி. எனவே தான் அங்கே சித்திரை திருவிழாலாம் நடத்துவாங்க. அப்போது 96ல் கட்சி ஆரம்பிச்சது 94. 96ல் நான் வந்து இங்கே வந்து போட்டிடுறேன் கொடை சின்னத்தில். கூட்டணி கிடையாது. ஆளுங்கட்சி இருக்குது திமுக, ஆண்ட கட்சி ஏடிஎம்கே இருக்குது, ஹார்ட்கோர் பெல்ட்டான பாமக இருக்கிறது. இவங்கெல்லாம் பின்தள்ளிட்டு மல்லை சத்யா அப்படி வெற்றி பெற முடிஞ்சுது. செல்வாக்கு இல்லாமல் ஜெயிச்சிருமா? ஆக பேசணுன்றதுக்காக பேசக்கூடாது. அப்படி பேசிட்டு அவதிப்படக்கூடாது. நான் துரை மீது ஒரு மரியாதை வச்சிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் இந்த குறைஞ்சபட்ச ஒரு அரசியல் தெளிவு இல்லாமல் இன்னும் எல்கேஜி ஸ்டூடெண்ட்டாகவே இருக்கிறது வந்து கவலை அளிக்குது. அப்போது 1000 ஓட்டு இருக்கிற இடத்துல நான் இதுதான் உள்ளாட்சியில் பிரதிநிதித்துவம். 1996ல் 177 பேர் போட்டியிட்டோம். சொந்த தொகுதி விளாத்திக்குளம் தலைவர் ஏன் தோத்தார்? அப்படின்னா அவர் மக்கள் ஒரு செயலில் ஈடுபட்டாரா அல்லது மக்கள் செல்வாக்கு இல்லையா? 177 பேரும் தோத்தோம். கூட்டணி. விருதுநகரில் 2007 இப்போ தலைவர் பொடாசிரைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எம்பிக்கு நிற்கிறார். தோத்தார். அதுக்கு முன்னே ஜெயிச்சவர் 2ஆம் முறை தோத்தார் அப்படின்னா அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்குன்னு சொல்கிறீங்களா? அவர் மக்கள் விரோதின்னு சொல்கிறீங்களா வைகோவை? கலிங்கப்பட்டி உள்ளடக்கிய சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி டெபாசிட் வாங்கலை. உங்களோட சொந்த கான்ஸ்டிடுவன்சி. ஏன் தோத்தீங்க? உங்களுடைய சொந்த பந்தங்கள் பெரும்பான்மை இருக்கிற ஆண்டிப்பேட்டில் நிற்கிறீங்க. மறுமலர்ச்சி திமுகவுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் இருந்து களமாடுகிறது. 7000 ஓட்டு தாண்ட முடியல, டெபாசிட் எடுக்கிறீங்க. அப்போ செல்வாக்கு இல்லை மக்கள். நான் இன்றைக்கி நான் சொல்கிறது அப்போவே அந்த தேர்தல் நடக்கின்ற போது. ஆக ஒரு புரிதல் இல்லாமல் பேசக்கூடாது. அரசியலில் முதல்ல படிக்குங்க. நீங்கள் முதல்ல படிங்க. நீங்கள் மைக் கொடுக்குற இடத்துல போய் பேசிட்டு நீங்கள் பேசுறது நீங்கள் உங்க கூட இருக்கிற ஒருத்தர் 2 பேர் ரசிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்த சமூகம் ரசிக்கல உங்களோட பேட்டியை. வைகோ அவர்கள் சொல்கிறாரு 3 மாதங்களில் தயாராகி நல்லா பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சார், தலைவர் 1000 வந்தால் தன்னுடைய மகன் சார். அவர் இன்னும் பயிற்சி எடுக்கணும்னு சொல்கிறோம். அவர் நல்லா வந்து பேசணும், இன்னும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும். ஒரு அரசியல் கட்சி வரும்போது நாங்கள் இருந்த இயக்கம், நாங்கள் அந்த இயக்கத்துக்காக விழிநீர் சிந்திருக்கிறோம், வியர்வை பாசனமாகி உழைச்சிருக்கோம். அந்த இயக்கம் வெற்றி சமலிக்கு வருவதற்கு அவர் பாடுபட போகிறாரு, நல்லா பயிற்சி எடுத்து வர்றாருன்னா வரவேற்க வேண்டியது தானே. ஆனால் இன்னும் பயிற்சி எடுக்கணும். இந்த பயிற்சி பத்தாது. உங்களுக்கு தெரியுது, ஆனால் வைகோ அவர்களுக்கு தெரியலையா? பையன் வந்து இன்னும் தயாராகலை அப்படின்னு அவருக்கு வந்து தெரியலையா? ஏன்னா நீங்கள் எல்கேஜின்னு சொல்கிறீங்க. தலைவருக்கு தெரியும். அவரே ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், அவர் அரசியலுக்கு லாய்க்கப்பட மாட்டார், அவர் கூப்பிடாதீங்க. கலிங்கப்பட்டிலே கூட அவர் வந்து ஒரு நிகழ்ச்சி இந்த பொங்கல் விழாக்கெல்லாம் கூடும்போது கூப்பிட்றாதீங்க தயவு செஞ்சுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
இங்கே ஒரு மாநாட்டில் ஒரு நிகழ்ச்சியில் வந்து ஒரு கடைசியாக நடந்த என் தலைமையில் நடந்த மாநாடு சென்னை மாநாடு 2019 நான் நினைக்கிறேன், 19 தான் கரெக்டு, என் தலைமையில் தான் நடக்குது. அப்போ அந்த மாநாட்டில் அவர் பேர் போட்டு பேனர் வச்சுருந்தாங்க. எல்லா பேனரும் அவரே இறங்கி கிழிச்சார். அப்போது அவருக்கு தெரியுது இவர் அரசியலுக்கு சரிபட்டு வரமாட்டார் அப்படின்ட்டு. ஆனால் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி வேறு வழி இல்லாமல் அவர் கொண்டு வந்து நிற்க வைக்கிறாங்க. துரை வைகோ அவர்கள் வந்து அழுத்தம் கொடுத்திருக்கிறாரா? துரை மட்டுமே இருந்திருக்க முடியாது. குடும்பம் சார்ந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க, அவர் அரசியல் வரட்டுமே, நம்ம எம்பி குடும்பம்ல ஆக்சுவலாக வந்து அந்த பகுதியில் தலைவர் குடும்பம் எம்பி குடும்பம் அப்படின்வாங்க. இப்போ எம்பி குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. இன்னொரு எம்பி வரட்டும்னு நினச்சிருப்பாங்க. அந்த அழுத்தம் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. நீங்கள் உங்களுக்கு வந்து எம்பி பதவியை கேட்டீங்க, அதற்கு பிறகு தான் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தகுதி இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை மறுமலர்ச்சி திமுக நினைக்கிறதா அல்லது கட்சி நினைக்கிறதா? நான் எந்த விதத்தில் குறைந்தவன் என்பதை அவங்க சொல்லணும். கருத்தியல் ரீதியாக நான் மாறுபட்டிருக்கிறேன்னா அல்லது களப்போராட்டத்தில் நான் பின்வாங்கி இருக்கிறேன்னா, இல்லை என்கிட்ட மொழி வளம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்களா? எனக்கு என்ன தகுதி இல்லை, நான் ஏன் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு விருப்பம் இருந்தது. அவர்கிட்டே கேட்டேன் 2023 மே 22 ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா எனக்கு ராஜ்யசபா எம்பி சீட் வாங்கி கொடுங்கன்னு. நான் கேட்டது தான் இன்னைக்கு இந்த இடத்துல இருந்து நிற்க வச்சிருக்கு. அதான் உண்மை. வைகோ அவர்களுக்கு கோபமா நீங்கள் கேட்டது? நிச்சயமாக இல்லை, நிச்சயமாக இல்லை. அவர் வாய்ப்பு கிடைச்சுன்னா எனக்கு கொடுத்துருப்பார். ஆனால் அது பரிமாறப்படுகிறது. மாதிரி சத்யா வந்து ஒரு ராஜ்யசபா எம்பி வந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படின்ட்டு. அதால் தான் ஒப்பந்தமே அவங்க போடலை. இப்போ எம்பி தேர்தலில் போகும்போது ஏற்கனவே 1+1 வாங்கணும்ல, இப்போ ஏன் ஒப்பந்தம் போடலைன்னா, ஒப்பந்தம் போட்டால் நான் ஏற்கனவே வாக்கு கொடுத்துருக்கேன் சத்யாவுக்கு, அதை நடைமுறைப்படுத்தணும். அதில் தான் நான் அப்போது ஒப்பந்தம் போடாமல் அவங்க வந்தாங்க. இதுதான் உண்மை, இதுதான் உளவியலியான செய்தி. எனக்கு என்ன தகுதி இல்லை அது முதல்ல சொல்லுங்கள். உங்கள் மகனுக்கு இருக்கிற தகுதியில் நான் எதில் குறைஞ்சிருக்கேன்னு சொல்லுங்கள். உங்களுடைய மகன் என்பதனை கடந்து தமிழ்நாட்டு அரசியலில் நாங்கள் பணியாற்றலையா, போராடலையா, எதில் நாங்கள் குறைஞ்சிருக்கோம் சொல்லுங்கள். ஆக எங்களுக்கு விருப்பம் இருக்கிறது 32. நாங்கன்னா துறவியா? நாங்கள் வந்து ஒரு பெருமை அரசியல் பாரம்பரியம் எதுவும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் இந்த அரசியல் களத்தில் வந்தபோது மக்களுக்கு தொண்டு செய்யணுன்ற ஒரு எண்ணம் இருக்கிறது. அதற்காக விருப்பப்பட்டது உண்மைதான். அதற்காக நீங்கள் வந்து இவ்வளோ பேர் நெருக்கடி கொடுக்கணுன்றது அவசியம் இல்லை. வைகோ அவர்களுக்கு பின்னாடி இந்த இயக்கம் எப்படி இருக்க போகிறது? மதிமுக இன்னும் வலுப்பெறுமா அல்லது நீர்த்து போகுமா? மறுமலர்ச்சி திமுக என்பது கடந்து ஒரு இயக்கம் என்பது இயங்கிட்டே இருக்கணும். ஒரு தேக்க நிலைக்கு போயிடுச்சுன்னா அந்த இயக்கம் மக்கள் கவனத்திலிருந்து அகற்றப்படும். நீங்கள் தமிழ்நாட்டுடைய ஆக சிறந்த ஜாம்பவான்கள், இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல், விடுதலை அடைந்த இந்தியாவுடைய முதல் கவர்னர் ஜெனரல், சென்னையுடைய பிரிமியர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் சுதந்திரா கட்சி ஆரம்பித்தார். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்தாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அவர் உருவாக்கின சுதந்திரா கட்சி இப்போ எங்கே இருக்குது? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று சொன்ன நாம் தமிழர் இயக்கத்துடைய தந்தை, தமிழர் தந்தை ஐயா சி. ஆதித்தனார் ஒரு கட்சி ஆரம்பித்தார். திமுகவில் கடைசியில் 67 இணைச்சி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆனார், சபாநாயகராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். அவர் உருவாக்கிய கட்சி அவர் இருக்கிற காலத்திலேயே அது நிறைவு பெற்றது. எல்லை போராட்ட வீரர், தமிழரசு கட்சி உருவாக்கிய மாப்போசி, தலை சிறந்த நாவுக்கரசர். அவர் பேசுகிறாருன்னா கண்ணகியும் மாதவியும் கோவலன் வந்து சிலம்போடு நின்று பேசுவாங்கன்னு சொல்கிற அளவுக்கு மிகப்பெரிய நாவுக்கரசர். மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது வட சென்னை மதராஸ் மனதேன்னு ஆந்திரா மக்கள் போராடிய போது தலை கொடுத்தேனும் தலைநரை காப்பேன் போராடி வடவேங்கடம் தென்குமரி ஆழிடை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று தொல்காப்பியத்தில் சொல்லப்பட்ட வடவேங்கடத்தை இழந்தோம், மாலவன் குண்டத்தை இழந்தோம், ஆனால் வேலவன் குண்டத்தை இழக்கக்கூடாதுன்னு போராடி திருத்தணி எல்லையை போராட்டி பெற்று தந்த ஒரு பேர் தான் மாப்போசி. மா சிவஜானம் என்பவர். அவர் உருவாக்கிய கட்சி தமிழரசு கட்சி. இன்னைக்கு இருக்குதானா? இல்லை. நடிகர் திரு சிவாஜி கணேசன், அவருக்கு நிகரான ஒரு தலைவனை இன்னைக்கு யாராலையும் காட்ட முடியாது, ஒரு நடிகரை காட்ட முடியாது. வட அமெரிக்காவுக்கு போகிறார், நயகராவுக்கு. அந்த மாநகராட்சியோடைய சிறப்பு, அவர் விரும்புகிற ஆளுமைகள் யார் வந்தாலும் அந்த ஊர் எல்லையிலேருந்து குதிரைப்பூட்டை சேரட்டில் அமர வச்சு அழைச்சிட்டு போய் ஒரு நாள் மேயராக வச்சு அழகு பார்ப்பாங்க. இந்திய திருநாட்டில் 2 பேருக்கு தான் அந்த சிறப்பு கிடைச்சிது. ஒன்று பண்டிட் ஜவஹர்லால் நேரு, மற்றொன்று
நடிகர் திரு சிவாஜி கணேசன் அவர்கள், நடிகர் எகிப்துடைய அதிபர் நாசர், எகிப்தில் நடைபெற்ற திரைப்பட கண்காட்சியில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்திற்காக சிறந்த திரைப்பட விருது அவருக்கு கிடைக்கிறது. இந்தியா வந்த நாசர் தான் விரும்புகிற பர்சனாலிட்டியோட அவங்க தேநீர் இருந்தலாம், உணவு இருந்தலாம், அவர் விரும்பி பார்க்க நினைத்த ஒரு நபர் நடிகர் திரு சிவாஜி கணேசன். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் நடிகர் திரு சிவாஜி கணேசனை பற்றி. அவர் உருவாக்கிய கட்சி தமிழக முன்னேற்ற முன்னணி. ஓராண்டு தான் இருந்தது, முடிஞ்சு போச்சு. அதே போல் தான் பகுத்தறிவிப்பவன் தந்தை பெரியார் வீட்டு பிள்ளை சொல்லின் செல்வர் ஈவி.கே. சம்பத், இந்த சில்வர் டங் ஆரைட்டர் என்று போற்றப்பட்டவர். இந்தி பேசாத மக்கள் விரும்புகின்ற வரை இந்தியை புகுத்த மாட்டோம்னு சொல்லிட்டு நேருகிட்ட உத்தரவாத கடிதம் வாங்கி தந்த பெருமை அவருக்கு உண்டு. அவர் உருவாக்கிய கட்சி வந்து தமிழ் தேசிய கட்சி. 4 ஆண்டுகள் தான் அந்த கட்சியுடைய ஆயுள், முடிஞ்சு போச்சு. இதை நான் சொல்வதற்கான காரணம், மிகப்பெரிய பின்புலம் கொண்டவர்கள் உருவாக்கிய கட்சி கூட இன்னைக்கு இல்லாமல் போச்சு. ஆனால் மறுமலர்ச்சி திமுக அப்படி இல்லை, லட்சியத்தை தாங்கி நிற்கிற ஒரு இயக்கம். இந்த இயக்கம் இன்னும் பல ஆண்டுகள் இந்த மண்ணில் இருக்கணும்னு விரும்புகிறேன். ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஜீவாத உரிமைகளுக்காக போராடிய இயக்கம், தொப்புக்குடியவர்களான ஈழத்தமிழர்களுக்காக போராடிய இயக்கம், அரசியலை வெற்றி பெறுகிறோம் என்பதனை கடந்து இது போன்ற களத்திலேயாச்சு இந்த இயக்கம் முத்திரை பதித்து கொண்டு வருகிறது, ஒரு ஆதரவு சக்தியாக இருக்கிறது என்பது எல்லோருக்கும் ஒரு ஆறுதலான ஒரு செய்தி. எனவே அந்த இயக்கம் இன்னும் பல ஆண்டுகள் இருக்க வேண்டும், பல நூறாண்டுகள் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர். எங்களுடைய காலத்திற்கு பின்னாலும் அந்த மறுமலர்ச்சி திமுக இருக்கிறது என்று அந்த வரலாற்றினை பதிவு செய்து வருகின்ற போது இந்த கட்சியில் இவங்களாம் இருந்தாங்கன்றது சொல்லுகின்ற போது நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாங்கள் அந்த கட்சியில் இருந்ததுக்கான ஒரு 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 விருதாக நாங்கள் பார்ப்போம், பெருமையாக நாங்கள் கொள்வோம். ஏன்னா மறுமலர்ச்சி திமுக நல்லாக வர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதனுடைய பயணத்தை தீர்மானிக்க வேண்டியது துரையோட கையில் தான் இருக்கு. சார், இப்போ அடுத்து உங்களுடைய பயணம் எப்படி இருக்க போகுது? மதிமுகவில் தொடர்ந்து இயங்க போகிறீங்களா, இல்லை மதிமுக விட்டு விலக போகிறீங்களா? நான் மறுமலர்ச்சி திமுகவுடைய துணை பொதுச்செயலாளர் 2 வரையிலும் இருக்கிறேன். அதிகாரப்பூர்வமாக இன்னும் நான் அவர் நீக்கிட்டேன் அப்படின்னு எந்த அறிவிப்பும் வரலை. அது காலம் தீர்மானிக்கணும். ஒரு கருத்தியலை முன்னெடுத்து செல்வதற்கு ஒரு தளம் வேணும். அப்போ என்னுடைய தளமாக மறுமலர்ச்சி திமுக இருந்திருக்கிறது. இல்லை நீங்கள் இருக்க முடியாது அப்படின்னு அவங்க என்னை தூக்கி வெளியே போட்டாங்கன்னா அந்த கருத்தியலை போராடி கொண்டு வேறு இந்த இயக்கம்லாம் நான் பாட்டு போராடிக்கிட்டே போவேன். எனக்கு இது மட்டுமே அல்ல, திராவிட இயக்கம் இருக்கிறது. தற்காப்புக்களுடைய சகாப்த நாயன் போதி தர்மர் இந்த மண்ணில் தான் பிறந்தவர். அவருடைய நிகழ்கால அடையமாக வாழ்ந்தவர் என்னுடைய மாஸ்டர் இங்ஷிஃபு சேகர் அவர்கள். அவர் எனக்கு கற்றுத்தந்திருக்கின்ற அந்த போர்க்கலை, தற்காப்புக்கலை. இன்றைக்கி அவருடைய மறைவுக்கு பின்னால் 2014 மறைவுக்கு பின்னால் என்ன அந்த தோழர்கள் வலிந்து இதை நீங்கள் தலைமையேற்று நடத்தினதுக்கப்புறம் இன்றைக்கி இந்தியாவில் இருக்க அத்தனை பெரும்பான்மை ஏறக்குறைய 12 மாநிலத்தை சேர்ந்த அந்த அமைப்புகள் என்னுடன் பயணிக்கிறார்கள். இந்த மாதம் மே மாதம் 3 நாள் 2 நாள் விஐடி பல்கலைக்கழகத்துடைய மகாத்மா காந்தி ஆடிட்டோரியத்தில் 2 நாள் போட்டி நடத்தி ஒரு பிரம்மாண்டமான தேசிய அளவிலான போட்டி நடத்தி 10 மாநிலங்கள்லேருந்து வந்தாங்க, தலை சிறந்த ஆளுமைகள் வந்தாங்க. எனக்கு அதற்கான களம் இருக்குது. இங்கே மட்டுமல்ல, நான் அரசியல் வருவதற்கு முன்பாக இந்தியா முழுவதும் மேடைகள் ஏறி இருக்கிறேன், பேசுவதற்கு இல்லை, சண்டை போடுவதற்கு. இப்போ நான் மேடைக்கு பேச போகிறேன், அப்போ நான் சண்டை போட ஃபைட்டராக போயிருக்கிறேன். நான் நேஷ்னல் சாம்பியன், இந்தியாவுடைய நேஷ்னல் சாம்பியன் என்ற விருது பெற்றவன். செமிஃபைனலில் மணிப்பூரை வீழ்த்திட்டு ஃபைனலில் மும்பை வெற்றி பெற்று சாம்பியன்ஷிப் வாங்கியிருக்கிறவன் நான். சும்மா பேசிட்டு போகிற ஆள், களத்தில் நின்று ஃபைட் பண்ணுவோங்க நாங்கள். இன்றைக்கி சர்வதேச அளவுக்கு போகிறோம். தென்னாப்பிரிக்கா போயிருக்கேன், ஃப்ரான்ஸ் போயிருக்கேன், மலேசியா போயிருக்கிறேன். இன்னும் உலக நாடு முழுவதும் இந்த தற்காப்புக்களை போதிப்பதற்கு போவேன். அது மட்டுமல்ல, தமிழ்ச்சங்கம், நான் மாமல்லபுரத்தில் 2009 தமிழ்ச்சங்கம், நானே எங்களுடைய கலைச்செம்மல் பாஸ்கர் உள்ளிட்ட ஆளுமைகள், தலைசிறந்த ஆளுமைகள், தலைசிறந்த அறிஞர்கள்லாம் சேர்ந்து மல்லை தமிழ்ச்சங்கம் ஒரு அமைப்பு உருவாக்கியிருக்கிறோம். ஒரு சிறிய அமைப்பு தான், ஆனால் இன்றைக்கு சர்வதேச கவனத்தை பெற்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது. சர்வதேச தமிழர்களுடைய தொடர்பை ஏற்படுத்துகின்ற நிலைமைக்கு நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய ஆசிய கண்டத்துடைய தலைவராக இருக்கிறார். என்னை அந்த இதில் அமைப்பில் போட்டதுக்கப்புறம் நான் 10 நாடுகள் அமைப்பு உருவாக்கியிருக்கிறேன். இந்த திறமையை பயன்படுத்த வேண்டியது யார்? மதிமுக. என்னை போட்டியாகவோ அல்லது இவர் இருந்தால் ஆபத்துன்னு நினச்சோ நீங்கள் என்னை நிராகரிப்பதில் எனக்கு எந்த இழப்பு இல்லை. என்னுடைய பணி தொடரும். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அயோத்திதாச பண்டிதர், டாக்டர் நாயர், டிஎம் நாயர், சர்பிடி தியாகராயர், அவங்க உயர்த்தி பிடித்த அந்த சமூக நீதி களம் இருக்குது. அதை நோக்கி நான் ஓடிக்கிட்டே இருப்பேன். தளம் என்பது எங்கோனாலும் இருக்கலாம். பயணத்தை தொடருவோம், அது மாதிரி தான் போவோம்.
ஒருவேளை இந்த அரசியல் பயணத்துல மாற்றுக் கட்சிகளான திமுக போன்ற கட்சிகள் உங்கள அழைச்சா போவீங்களா? போட்டியிடுவீங்களா? திமுகவுக்கு நான் தேவைன்ற எந்த அவசியமும் அவங்களுக்கு இல்ல. அவங்க வலுவான கட்டமைப்புல இருக்கிறவங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கோ, திமுகவுக்கோ அவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாமலாம் இல்ல. அரசியல் புரிதல் அவங்களுக்கு இருக்கும். மல்லை சத்யாவா மதிமுகனா அவங்களுக்கு மதிமுக தான் தேவை. மல்லை சத்யா தேவையில்ல. மல்லை சத்யா ஒரு தனி மனிதன். ஏன்னா பல்வேறு நபர்கள் ஏற்கனவே கடந்த காலங்கள்ல திமுகவை நோக்கி போயிருக்காங்க இல்லையா? இல்ல அப்பலாம் சமீபத்துல கூட ஒரு நபர் போயிருந்தார். அவரு இப்ப போல. அது எல்லாமே தப்பாவே சொல்றாங்க. மதிமுகலேருந்து திமுகவுக்கு கூப்பிட்டுன்னு இல்ல. 2021ஆம் ஆண்டு மறுமலர்ச்சி திமுகவில் 6 பேர் வந்து மதிமுகவில் வகிக்கிற பொறுப்பு அடிப்படை உறுப்பினர் வந்து நாங்கள் வந்து ராஜினாமா பண்ணுறோம். பண்ணிட்டு அறிவாலயத்தில் போய் திமுக உறுப்பினர் பாதத்தில் கையெழுத்து போட்டு நாங்கள் திமுக உறுப்பினர் திமுக கார்டு எங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த திமுக கார்டு வாங்கினதுக்கு அப்புறம் நாங்கள் உதயசூரில் போட்டியிட முடியும். இப்போ 4 பேர் வெற்றி பெற்றாங்க. 4 பேர் இப்போ திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தான், மதிமுக கிடையாது. 2 பேர் வெற்றி வாய்ப்பு இருந்தோம், நானும் முத்துரத்னமும். முத்துரத்னம் தன்னுடைய உறுப்பினர் கார்டை மதிமுகவில் புதுப்பிக்கலை. அப்போ அவர் யார்? திமுக தான். நான் மதிமுக என்னுடைய உறுப்பினர் கார்டை புதுப்பிச்சிட்டேன். அப்போ நான் மதிமுக. நான் போனால் தான் மாற்றுக் கட்சியிலேருந்து கூப்பிட்டாங்கன்னு சொல்லலாம். முத்துரத்னம் ஏற்கனவே அவர் திமுக தான். 2021லேருந்து அவர் திமுகவில் இருக்கிறார். இப்போ இதை போய் மாற்றுக் கட்சியிலேருந்து சேர்ந்தாங்கன்னா இல்லை, அவர் அவர் ஏற்கனவே இருந்திருக்கிறார். அப்போது கடந்த 7 ஆண்டுகளாக அவங்க வந்து சரியாக தான் போயிட்டுருக்காங்க திமுக. ஆனால் அவங்க மேலே ஒரு குற்றச்சாட்டை வீழ்த்தணும், இல்லை வேறு ஏதாவது அதில் ஸ்ட்ராட்டஜி இருக்கான்னு எனக்கு தெரியல. இது ஏதாவது ஒரு ட்ரம்ப் கார்டை பயன்படுத்தி வேறு ஏதாவது நிகழ்வுகளை அரங்கேற்றலாம்னு நினைக்கிறாங்களான்னு எனக்கு தெரியாது. எனவே தான் அவர் திமுக போகிறார். நான் திமுகவுக்கு அவசியமே இல்லை. அது அவங்களுக்கு தெரியும் நான் எவ்வளோ உறுதியானவன் என்பது. அதால் என்னுடைய பயணத்தை நான் வந்து தொடர்ந்துட்டு போவேன். என்னுடைய இந்த உயர்ந்தமான அரசியலுக்கு காரணம், நான் இன்றைக்கு இருக்கிற இந்த அரசியல் உயர்வுக்கு நான் உயிராக நேசிக்கிற என் அன்பு தலைவர் வைகோ தான் காரணம். நான் மறைகின்ற வரையிலும் அவருக்கு நான் நன்றி கடனாக இருப்பேன். அவர் என்னை இதயத்திலிருந்து யாரும் நீக்க முடியாது. அவர் இதயத்திலிருந்து என்னை யாராலும் நீக்க முடியாது. அவங்க நினைக்கலாம் கட்சி விட்டு எக்ஸ்பெல் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு. அந்த தலைவனுடைய இதயத்தில் கடைசி வரலும் மல்லை சத்யா இருப்போம், மறந்துடாதீங்க. அதே போல் தான் என்னுடைய இதயத்திலிருந்து யாராலையும் வைகோவை நீக்க முடியாது. இதுதான் எனக்கும் அவருக்குமான ஒரு தலைவன் தொண்டன் என்பதனை கடந்து, அண்ணன் தம்பி என்பதை கடந்து, தந்தை மகன் என்பதை கடந்து, அதையும் கடந்து ஒரு புனிதமான நேசம் எனக்கும் என் தலைவருக்குமான உறவு. மாமல்லபுரத்துடைய வரலாற்றை எழுதுவதற்காக கல்கி வராரு. கல்கி வந்து சிவகாமி சபகத்தை எழுதுகின்ற போது துவக்கும் போது அதான் எழுதுறாரு. ஒரு பௌர்ணமி விரமில் தான் வந்து உட்காராரு கடற்கரையில். அப்போ இது மாதிரி வாகனங்கள் வர முடியாது, படகுல தான் வரணும். அப்போ இங்கே வரும்போது அவர் அந்த பௌர்ணமி இரவில் உட்கார்ந்து இருக்கும்போது அவருக்கு ஏதோ நினைவுகள் வருதுன்னு சொல்கிறார். இதற்கு முன்பாக நான் இங்கே வந்ததை போன்ற ஒரு உணர்வுகிறேன். இந்த சிற்பிகளின் ஓசை எனக்கு கேட்குது, சிலைகள் செதுப்பது தெரிகிறது. ஒரு பக்கத்தில் யுத்தத்தின் பேரிகைகள் இயங்குவதை நான் பார்க்கிறேன். மகேந்திரவர்மனும் நரசிம்மவர்ம பல்லவனும் பரஞ்சோதியும் சிறு சிற்பக்கலை அயனரும் சிவகாமியும் என் முன்னால் நிற்பதை போன்று உணர்கிறேன். அவர் எழுதுகின்றமும் முதல் எழுதுகிறார், விதியின் எழுத்தை கிழிச்சாச்சு, முன்பு விட்டக்குறை வந்து தொட்டாச்சு. இதுதான் மாமல்லபுரத்தை எழுதுவதற்காக வந்த கல்கி ஆசிரியர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி பதிவு செய்த வரலாறு. இப்பவும் நான் சொல்வதற்கான காரணம், விதியை நான் நம்பாமல் போயிருந்தாலும் ஏதோ முன்பு விட்ட குறை என் தலைவனுக்கு நான் தொண்டனாக இருக்கிறேன், அதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். அவருடைய தொண்டனாகவே நான் கடைசி வரையிலும் வாழ்ந்துட்டு இருப்பேன். சார், உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கா? எம்எல்ஏ ஆகலை, எம்பி ஆகலை அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கா? பேரூராட்சி மன்ற தலைவராக இருந்திருக்கீங்க. அதற்கு பிறகு எந்த தேர்தலையும் போட்டிட்டு ஜெயிக்கல. ஏதேனும் ஒரு வருத்தம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா நானும் வந்து இந்த அரசியல் களத்தில் பயணித்துட்டு வரோம். என்னை கட்சியில் இருக்கிற தோழர்கள், நண்பர்கள், குடும்பத்தில் இருப்பவங்க, என்னப்பா எப்போ பார்த்து போட்டிட்டு தோத்துட்டே இருக்கிறார், வெற்றி பெற முடியல என்ற ஒரு கவலை அவங்களுக்கு இருக்கிறது, எனக்கு இருக்குது. சட்டமன்றத்தில் போய் சிறப்பாக பணியாற்றணும்னு நினச்சவன். சரி, சட்டமன்றத்தில் தான் வாய்ப்பு கிடையாது, ஒரு ராஜ்யசபா சீட்டாச்சும் கொடுத்தா அதுலேயாச்சும் போய் சிறப்பாக பணியாற்றலாம், மக்களுக்கு பணியாற்றலாம். இப்போ தமிழ்நாடு முழுவதும் கட்சி தோழர்கள் பிரச்சனைனா என்னை தொடர்பு கொள்வாங்க. நான் உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி என்ன பிரச்சனைன்னு கேட்பேன். இப்போ இன்னும் கூடுதலாக ஒரு பொறுப்போடு இருந்தால் இன்னும் சிறப்பாக செயல்படலாம் தான் நினச்சி. இது மக்களுக்காகத்தான் பயன்படுத்தணும்னு எனக்காக அல்ல. ஆனால் எனக்கு விருப்பம் இருந்தது, எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணுன்றது என்னுடைய விருப்பம். நான் ஒன்றும் துறவி கிடையாது. இந்த அரசியல் களத்தில் இருக்கிறேன்னா
தேர்தல் அரசியல் இருக்குன்னா அந்த இடத்துக்கு வரணுன்ட்டு தான் எல்லாரும் விரும்புவாங்க. இல்ல நான் அப்படிலாம் நினைக்கலன்னா அது பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். இன்னும் எனக்கு விருப்பம் இருந்தது, கவலை இருக்கிறது, வெற்றி பெற முடியவில்லை என்று கவலை இருக்கிறது. காலம் தீர்மானிக்கட்டும். எனக்கு அந்த வாய்ப்பு இருந்தா கிடைக்கட்டும். இல்லன்னா நான் என்னுடைய பணிகள் செய்துட்டு போப்போறேன். அவ்வளோதான். இவ்வளோ நாட்கள் கட்சி பணிகள், பல பணிகள செஞ்சிருக்கீங்க மக்களுக்காக. இப்போ நீங்க வந்து இந்த இடத்துல இருந்து விலகிச் சென்றால் என்ன ஆகும்? மதிமுகவை விட்டு. என்னுடைய பயணங்கள் நான் தான் சொன்னேனே, என்னை தலைவர் ஒரு போராட்டக்காரனாகவே என்னை வார்ப்பித்திருக்கிறார். நான் ஒரு போராளி. அது அவருக்கே தெரியும். அதால தான் கட்சியில இப்ப நெறைய பேர் எதனா பேசின்னு இருக்கலாம். பட் ஒரு யுத்த காலத்துக்கு யாருன்றது அவருக்கு தான் தெரியும். அதால தான் 32 வழக்குகள் என் மேல போராட்ட வழக்குகள். 32 வழக்குகள் இருந்தது. மாண்புமிகு முதலமைச்சரான தளபதி அவர்கள் பொறுப்பேற்ற போது அந்த போராட்ட வழக்குகள் 5000த்துக்கும் மேற்பட்ட வழக்குகள் ரத்து செய்யும்போது 25 வழக்குகள் எளிதா போயிடுச்சு. 7 வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கு. எல்லாமே போராட்ட வழக்குகள். ஒண்ணு முல்லை பெரியாறுக்காக போராடியது. இன்னொன்னு இலங்கை தூதரகத்தை இலங்கையில காமன்வெல்த் மாநாடு நடத்தக்கூடாதுன்னு இங்கிலாந்து தூதரகத்தை முற்றுகிட்டது. கல்பாக்கம் அணு உலை பிரச்சனை, குடியுரிமை திருத்த சட்டத்தை ரத்து செய்யணும்னு சொல்லிட்டு, இது மாதிரி 7 போராட்டங்கள். அந்த போராட்ட வழக்குகள்லாம் நீதிமன்றத்தில் இருந்தது. வெளிநாட்டுக்கு போக முடியாத ஒரு சூழல். தலைவர்கிட்ட சொன்னேன். ஆனா மாதிரி பாஸ்போர்ட் ரினிவல் கொடுத்தேன். வழக்குகள் இருக்கிறதால அதை புதுப்பிக்க முடியாதுன்னு சொல்லி சொல்றாங்க. கவர்மெண்ட்ல கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு நான் சொன்னேன். முதலமைச்சர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னேன். அவரு ஒரே வார்த்தை தான் சொன்னார். என் பாஸ்போர்ட்டே முடக்கி வச்சுட்டு இருக்கிறாங்களே. நானே வெளிநாடு போனா நீதிமன்றத்தின் அனுமதியை வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் எனக்கு தெரில அப்படி இருக்குமா அப்படின்னு. ஏன்னா நாடாளுமன்ற உறுப்பினர் போது டிப்ளமேட் பாஸ்போர்ட் அவங்களுக்கு. ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு புரியல. அது சூட்சமம் இருக்காது. டிப்ளமேட் பாஸ்போர்ட் அவங்களுக்கு எம்பிக்கு. நானே போனோன்னா அந்த வழக்கு இருக்கிறதால இப்படி முடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் எதுவும் கேட்டுக்கல. ஒருவேளை நீங்க போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரோ அவரு? அப்படி நினச்சிருக்க மாட்டார். ஒருவேளை இது எங்கே போய் கவர்மெண்ட்டில் கேட்குதுன்னு கூட நினச்சிருக்கலாம். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நானே இதே முயற்சி எடுத்தேன். அப்புறம் சில வழக்குகள் குறித்து அந்த குடியுரிமை திருத்த சட்டம் மனிதநேய மக்கள் கட்சி நடத்திய போராட்டத்தில் பங்கேற்ற அந்த போராட்டத்தில் தான் அந்த வழக்குகள்லாம் அது இருந்தது. ஆனால் வெளிப்படையாக பார்த்தா தெரியாது. ஆனால் அந்த இன்டெலிஜென்ஸோட அந்த சிசிடிஎன்எஸ்னு ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் அது உள்ள அந்த வழக்கு என்னுடைய எண் அந்த நம்பர்லாம் இருக்குது. அது காட்டுது. ஆனால் அங்கே பார்த்தா இல்லை. வண்ணார்பேட்டை போலீஸ் ஸ்டேஷனில். அப்புறம் பேராசிரியர் ஜவஹர்லா கிட்ட எம்எல்ஏ அவர்கிட்ட கேட்டேன். தலைவர் என்ன அது மாதிரி பிரச்சனை அப்படின்னா, என்ன பிரச்சனை அப்படின்னா இது மாதிரி இல்லை. அப்புறம் எங்கிட்ட எஃப்ஐஆர் எடுத்து பார்த்துட்டு உன் பேர் இல்லை அப்படின்னும்போது ஆனால் இருக்குது அது உள்ள. அதுக்கப்புறம் முதலமைச்சருடைய காவல்துறை மானிய கோரிக்கையில் தான் அவர் பேசுகின்ற போது இதுபோல் இந்த போராட்ட வழக்கெல்லாம் நீங்கள் ரத்து பண்ணியிருக்கீங்க மகிழ்ச்சி. சில வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்குது. அதால் பாஸ்போர்ட் புதுப்பிக்க முடியாமல் மல்லை சத்யா, அப்துல் சமது, உதயகுமார் போன்றவர்கள் முடக்கப்பட்டிருக்காங்க. எனவே நீங்கள் கன்சிடர் பண்ணணும். எனக்காக நான் மதிமுக சேர்ந்தவன். மதிமுகவுடைய இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் உள்ளே இருக்காங்க. ஆனால் எனக்காக பேசியது யாருங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி தான். சட்டமன்ற உறுப்பினர் பேராசிரியர் ஜவஹர்லா தான் எனக்காக பேசுகிறார். அதுக்கப்புறம் ஒரு 6-7 மாதத்தில் அந்த பெரிய நடைமுறைகள் நடத்தி முடித்து வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு கடைசியாக போன ஆண்டு நவம்பரில் என்னுடைய பாஸ்போர்ட் புதுக்கப்பட்டது. போக முடியுது. அப்போது இவ்வளோ வழக்குகளை சுமக்கிறேன்னா அவர் சேனாதிபதினு சும்மாலாம் சொல்லிட்டு போல. அவர் துரை போய் சொல்கிறார், இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேனாதிபதி தான், இங்கே இருக்கிற எல்லாரும் தான். இதெல்லாம் புரிஞ்சுக்க பிரதர். நிறைய இருக்குது. நீங்கள் இன்னும் படிங்கன்றேன் நான். அவர் இங்கேருந்து சாஞ்சிக்கு போகிறன்னும் போது யார் இந்த யுத்த காலத்துக்கு தளபதின்னு பார்க்குறாரு. மாநாடு கரூர் மாநாடு முடிச்சுட்டு வரோம். மார்ச் ஃபார்வேர்ட் கேப்சர் பவர் அதான் அந்த மாநாட்டுடைய ஸ்லோகம். இங்கே வராரு. பஸ்ஸு கொடுக்குறேன்னு சொன்ன தலைவரோட ஒரு நண்பர்கள் உறவுகள் இவ்வளோ தூரம் போகும்போது போராட்டத்துக்கு போகும்போது பயப்படுறாங்க. என் உயிர் நண்பர் முராத் புகாரி அவரோட முயற்சி பிளாங்க் செக் கொடுத்து தான் பர்வீன் டாஸ்லேருந்து 13 பஸ்ஸு அவங்க 7 பஸ்ஸு எடுத்துகிட்டு நாங்கள் இங்கேருந்து போகிறோம். உணவு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அண்ணா நினைவிடத்துலேருந்து அங்கே கிளம்பும்போது இங்கேருந்து புறப்போது சித்தூரில் எத்தனை மணிக்கு சாப்பாடு கொடுப்போம். நாங்கள் எங்கே சாப்பாடு ரெடி பண்ணோம்? நீங்கள் எங்களை சரியாக கம்யூனிகேட் பண்ணலையே, தொடர்பு எடுக்க சரி நீங்கள் சொல்லலையே, நாங்கள் எதுவும் பண்ணலன்னும் போது
இவ்வளோ பேர் புறப்பட்டாச்சு, சாப்பாடு என்ன பண்ணுறதுனாரு. அப்பவும் என் நண்பன் உயிர் உயிர் முராத் புகாரி தான் 1000 சில பேருக்கு சாப்பாடு எடுத்துன்னு சித்தூரில் கொடுத்தவர். அப்போது இந்த போர்க்களத்தில் தான் என்னை வந்து அங்கே அறிவிக்கிறார், என்னுடைய சேனாதிபதி மல்லை சத்யா அப்படின்ட்டு. அவரே காணொலியில் பேசியிருக்கிறார். திருப்பதியில் ராஜபக்சேவை எதிர்த்து கருப்பு கொடி காட்டியது மல்லை சத்யா. அது இப்போ சொல்கிறாங்க அவர் வரவே இல்லைன்னு கொஞ்சம் பேர் கத்துறாங்க, பாவமாக இருக்குது அவங்க பார்க்கும்போது. ஆனால் அது காணொலி இருக்குது, நாங்கள் அடி வாங்கினது, பஸ்ஸில் முழக்கம் போடுறது, பத்திரிக்கையாளர் சுற்றி இருக்கிறது. அவங்களும் அடி வாங்கினாங்க, பத்திரிக்கையாளர்லாம் கடுமையாக தாக்கப்பட்டாங்க. தமிழ் ஊடகம் சொன்னாவே கடுமையாக தாக்கப்பட்டாங்க. அதில் எனக்கு நல்லா நினைவு இருக்குது, லாவண்யான்னு ஒரு சகோதரி, அந்த சகோதரி அங்கே வந்திருந்தாங்க. அந்த சகோதரி அந்த முடியெல்லாம் கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும், ஆனால் உடல் மெலிதாக இருக்கும். அந்த சகோதரி மேலே ரொம்ப காவல்துறை அங்கே இன்டெலிஜென்ஸ் கண்காணிச்சுட்டே இருந்தாங்க, பயந்துட்டாங்க. ஒரு வேளை ஏதாவது ஹியூமன் பாமாக இருக்க போகிறாங்கன்னு ரொம்ப பயந்தாங்க. நான் அதுக்கு அது பார்க்கும்போதெல்லாம் சொல்ல இப்போ கொஞ்ச நாளாக பார்ப்பதில்லை. அதே மாதிரி பல ஊடகத்துறையினர் தாக்கப்பட்டாங்க. அப்போ அங்கே எங்கள் மேலே வழக்கு இருக்குது, முல்லை பெரியாரில் என் மேலே வழக்கு இருக்குது. இப்போ இவ்வளோ வழக்குகள் இருக்குதுன்னும் போது அவர் தான் சொன்னார் திருப்பதியில் போய் சண்டை போடுங்க அப்படின்றாரு. இந்தியாவுடைய இராணுவ தளவாடம் தாம்பரம் ஏர்ஃபோர்ஸ் விமானப்படை தளம், அங்கே சிங்களவருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க இராணுவ வீரர் இருக்கும்போது, அது போராட்ட காலத்துக்கு என்ன தான் அவர் கூப்பிட்டு சொல்கிறார், போய் அது போராட்டம் நடத்துங்கன்னு. அவர் சொன்ன ஒரு மணி நேரத்தில் 300 பேர் திரண்டு போய் முற்றுகிறோம். நான் மட்டும் இல்லை, அந்த 300 பேரும் அதில் பங்கு. ஆனால் யார் அதுக்கு லீட் பண்ணுறவன்? சேனாதிபதி யார்? மல்லை சத்யா. A1 யார்? அவர் தான். இவங்கெல்லாம் போய் சொல்லலாம், நான் போய் சொல்லலாம், டாக்குமெண்ட் போய் சொல்லாதில்ல, காவல்துறையோட ரெக்கார்ட் போய் சொல்லாதில்ல. A1 யார்? மல்லை சத்யா தான் கூப்பிடுவாங்க. திருவேணங்கூரில் போனால் சத்யா வகாரா, மல்லை சத்யா வகாரான்னு தான் போலீஸ் கூப்பிடுவாங்க. எழும்பூர் கோர்ட் போனாலும் சத்யா வகாரா தான் கூப்பிடுவாங்க. அது மாதிரி இந்த வெகாரா போராட்டத்து இதெல்லாம் டாக்குமெண்டேஷன். இதெல்லாம் வந்து நான் சேனாதிபதியில் தளபதியில் நீங்கள் எல்லாம் தளபதின்னு வெறுப்பில் போய் கத்துறாரு பாவம் துரை. மதுரை ஆர்ப்பாட்டத்தில் போய் பேசுகிறாரு. நோக்கத்தை பற்றி பேசுங்க சார், நீங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே சேனாதிபதி தான், நீங்கள் இருக்கிற உருவாக்குங்க சார், நீங்கள் உங்களுடைய சேனாதிபதி உருவாக்கு, உங்களுடைய தளபதி உருவாக்கு. நான் வைகோடைய சேனாதிபதி, நான் வைகோடைய படைத்தளபதி. அவர் சொன்னது எல்லாத்தையும் செய்து முடிச்சிருக்கேன். எது இல்லைன்னு சொல்லுங்கள். கடலில் விழுந்தோமா, கடல்லேருந்து அவர் காப்பாற்ற முடியும் என்னால். கடல் நீச்சல் எனக்கு தெரியும். கடலில் குளிப்பது என்பது வேறு, நன்னீரில் குளிப்பது என்பது வேறு. உயிரை பணை வைத்து போராட்டம், அதால் தான் சேனாதிபதி, அவன் தான் தளபதியாக இருக்க முடியும். சும்மா காட்டி கொடுத்துட்டு ஓரவன்லாம் கிடையாது. ஓடியில் கடல்ல விழுந்தப்ப வைகோ அவர்களை காப்பாற்றினீங்க இல்லையா? அவரே சொல்கிறார்ல, அதை தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாருல, என்னை என் உயிரை பாதுகாத்தவர்னு. கடைசியாக கூட ஐயா ராமசாமி ஐயா பெனாங் மாநிலத்துடைய துணை முதலமைச்சர் ராமசாமியா வரும்போது, பல்லட மாநாடு முடிச்சுட்டு மாமல்லபுரம் வரும்போது, அப்போது கட்சியில் கொஞ்சம் சிக்கல் ஏற்படுது. பெரும்பான்மையவர்கள் அண்ணன் டாக்டர் மாசிலாமணி, அண்ணன் பாலவாக்கம் சோமு, சேலம் தாமரை கண்ணன், திருநெல்வேலியில் இப்போ இறந்து போன சரவணன், செல்வம், தில்லை, நம்ம குமரி மாவட்டத்தில் தில்லை, வழக்கறிஞர் ஜோயல், பெரிய டீம் அந்த நேரத்தில் விலகிறாங்க. துடிக்கிறார் தலைவர், கண்ணீர் விடுறாரு. இவ்வளோ பேர் என் முதல்ல குத்துறாங்களே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா தேர்தல் வர நேரம். அப்போது பெனாங் மாநில துணை முதலமைச்சருக்கு இங்கே ரொம்ப பெரிய வரவேற்பு. மாமல்லபுரத்தில் வந்தீங்கன்னா எல்லா மக்களும் ஒன்றா இருந்து அவங்களுக்கு வரவேற்பு கொடுப்பாங்க. அப்போ அந்த கடலில் போய் நிற்கும்போது சொன்னார் ஐயா பெனாங் ராமசாமி கிட்ட, இந்த கடலில் நான் விழுந்து நான் தவிச்ச போது என்னை பாதுகாத்த தம்பி சத்யா என்னையும் காப்பாற்றிருக்கிறார், கட்சியும் அவர் தான் காப்பாற்றுவார்னு அவர் சொன்னது. நான் சொல்ல, பத்திரிக்கையில் வந்த செய்தி அது. பத்திரிகையில் அவர் சொன்னதை பத்திரிகையில் போட்டாங்க. அப்போ அப்படிலாம் சொல்லிட்டு வந்த தலைவர் அவர் என்ன சேனாதிபதி தளபதினு சொல்றது சிலருக்கு எரிச்சலாக இருக்குது. தகுதியை வளர்த்துங்க, அந்த நேரத்துக்கு வருவதற்கு முயற்சி எடுங்க, அதற்காக உங்களை அர்ப்பணிங்க. நான் காலையில் இங்கேருந்து புறப்பட்டு நான் சென்னைக்கு போனால் 1.5 மணி நேரத்துக்கு நான் அங்கேருந்து தயாராகணும். அங்கே இருக்கிற 5 நிமிஷத்தில் 10 நிமிஷத்தில் வந்துடலாம். அந்த 1.5 மணி நேரத்துக்கு முன்னே 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் நான் எழுந்துக்கணும், குளிச்சுட்டு கிளம்பணும். போகிறோன்னா நான் இரவு மாமல்லபுரத்துக்கு உள்ளே வரும்போது 12 மணி, 12:10, 12:15 அப்படி வருவேன். இல்லை 11:50 இப்படி தான் மாமல்லபுரத்துக்கு உள்ளே நுழைவேன். இதை தான் என்னுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ். இதற்காக எவ்வளோ பொருள் செலவுன்னு நினைக்கிறீங்க? ஒரு சட்டை தைக்கிறோம்னா அந்த சட்டை போடணுன்றதில்ல, ஆனால் சமூக விதியில் ஒரு இயக்கம், ஒரு கட்சியோட ரெப்ரசன்ட் போது கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ ஒரு சட்டை நாங்கள் செலவு செய்கிறதுக்கு நாங்கள் 100 ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணி ஆகணும், செலவிக்கு மட்டுமே.
தைப்பதற்கு, துணிக்கு அது வேறு என்பது வேறு. வண்டிக்கான எரிபொருள், போய் தங்குற இடத்துக்கு சாப்பாடு. அது எனக்கு என்னன்னா அந்த குடும்பம் புகாரி குடும்பம் இருக்குது. நான் போனா அவங்க ஹோட்டல்ல எனக்கு குடுத்துருவாங்க, தங்குவேன். சாப்பாடுனா அவங்க தான் எனக்கு போடுவாங்க. அந்த குடும்பத்தில நான் ஒருத்தன். அதால சில விஷயங்கள் எனக்கு அவங்க பாதுகாத்துக்கிறதால ஒரு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் போயிட்டு தான் இருக்கிறேன். யாரும் ஓடி வர முடியாது இப்படிலாம். போய் அவர் வேலை இல்ல நாங்க வரணுமா அப்படின்னுவோம். ஒண்ணு சின்ன வேலையா தான் இருக்கும். ஆனா போவோம். 10 பேர் கலந்துர போராட்டத்துக்கு பங்கேற்க சொல்ல 10,000 பேருக்கு இருக்கும் போராட்டத்துக்கு பங்கேற்பாங்க. கடந்த 4 ஆண்டுகளாக திருநெல்வேலியிலேருந்து வராங்க போராட்டத்துக்கு, கோயம்புத்தூர்லேருந்து வராங்க, கடலூர்லேருந்து வராங்க. சென்னை மண்டலத்துக்கு போராடினவர் எங்க சார் போனாரு? உயிரா தானே சார் இருக்கிறாரு. ஏன் உயிரா இருக்கும்போதே ஆனா ம ம ம அம் சி அனார்கலி சலீம் ஷாவ கல்லறை வச்சா போல, நான் உயிரோடு இருக்கும்போதே கல்லறை வச்சு மூடிட்டீங்களா? ஏன் அனுப்பல போராட்டத்துக்கு? என்ன கேட்குறாங்கல்ல, போராட்டத்துக்கு முன்ன அந்த சம்மந்தப்பட்ட கட்சி என்கிட்ட கேட்குது. தலைவரார் வரும்போதெல்லாம் நீங்க அந்த போராட்டத்துக்கு வர முடியுமா அப்படின்னு. கடிதம் கொடுங்க நான் வரேன் தலைவர்கிட்ட கொடுங்க அப்படின்னு. அவங்களையும் போய் என் பேரை மென்ஷன் பண்ணியே குடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க அனுப்புறது இன்னொருத்தர். ஏன்? என்ன பிரச்சனை? சத்யா போய் பேசலையா? சரியா அந்த பொருள் புரியாம இருக்கிறேன்னா, ஐயா நல்லக்கண்ணு சொல்றாரே. நீங்களே சொல்லியிருக்கீங்களே. தம்பிய நல்லா வளர்த்துருக்கீங்க மல்லை சத்யாவ. ஒரு போராட்டம்னா அது குறித்து நல்ல புரிதலோடு வந்து பேசுறாரு. நல்ல சிறப்பா வருவார் அப்படின்னார். சுற்றுச்சூழல் பிரச்சனையா, கனடாவுல இருக்கிற லவ் கெனால் ட்ராஜடி எடுத்து நம்ம பேசுறாரு. அந்த அந்த ட்ராஜடி பேசும்போதெல்லாம் அப்படி அவர் பிரமிச்சிருக்கிறார். நானும் அதை எழுதியிருக்கிறேன் அப்படின்னுவார். இது போல எந்த பிரச்சனையாலும் அதோட கனெக்டிவிட்டியோட நம்ம அவர் பேசுறாரு. நல்லா பயிற்சி குடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னது தலைவர் தான் சொன்னாரு. தமிழறிஞர் தமிழறிமணியன் அவர் பாராட்டினார்னு அவர் தான் சொன்னார். இது மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் என்ன பாராட்டுறாங்க. அப்படி நீங்க நல்லா பண்ணிட்டு வரீங்க. கட்சிக்கு ஒரு ஒரு நல்ல சேஃப் ஜோன்ல இருக்குது அப்படின்னு அவர் பெருமைப்பட்டார். இப்ப என்ன சார் ஆச்சு 3 வருஷமா? யார் சார் போகக்கூடாதுன்னு சொன்னது? யார் சார் அவர் வரமாட்டாருன்னு சொன்னது? மல்லை சத்யா போமாட்டேன்னு சொன்னாரா? அவர் வர முடியாது. வேற நாங்க சொல்றவங்க தான் நீங்க பயன்படுத்திங்கன்னு சொல்லி நீங்க அனுப்பி காமெடி கூத்த நடத்திட்டீங்க. நடத்திட்டு போங்க. எனக்கு என்ன இருக்கு? மக்கள் விரோத செயல்கள்ல மல்லை சத்யா அவர்கள் ஈடுபடுறாரு அப்படின்னு சொல்லி துரைவைக்கோ அவர்கள் சொல்றாரு அந்த காணொளியில. நான் பீடி, சிகரெட்லாம் வித்து கிடக்குறேன். ஹோட்டல்ல மதுபானம் பார் வச்சு நடத்துறேன். இல்ல தண்ணி அடிச்சுட்டு கூத்து அடிச்சுட்டு ஊரா சுத்தி நிக்கிறேன். இதுதான் மக்கள் விரோத செயல் என்பது. நானா பீடி, சிகரெட் வித்தோம்னா, இல்ல அது ஒயின் ஷாப் வச்சு பார் வச்சு நடத்துறேன்னா, என்ன பண்ணேன்? எது மக்கள் விரோதம் என்பது? புரிஞ்சுக்கணும். அதுல மக்கள் விரோதம் என்பது ஒன்று. இப்ப நீங்க போய் மாமல்லபுரத்துல போய் கேளுங்க. நான் வரவே தரல. நீங்க போய் ஒவ்வொருத்தர் வீட்டா போய் கேளுங்க. சத்யா யாருன்ட்டு. எங்க புள்ளப்பா அப்படின்னுவாங்க. எங்க அண்ணன்னுவான், என் தம்பின்னுவான், என் நண்பன் அப்படின்னுவான். யாரா ஒரே ஒருத்தர் என் மேல நீங்க இவரு தப்பானவர்னு சொல்லுங்க. இங்க இருக்கிறாங்க நம்ம மாமல்லபுரம் பக்கத்துல பூஞ்சேரியில நரிக்குறவர் சமூகம். அங்க போய் கேளுங்க நான் யாருன்ட்டு. அவன் சொல்லுவான். இந்த ஊர்ல இருக்கிற அக்ரஹாரத்தில் இருக்கிற அந்த சமூக மக்கள், அந்தணர்கள், அவங்களாண்ட போய் கேள் மல்லை சத்யா யாருன்ட்டு. கருத்தியல் ரீதியாக முரண்பட்டால் நான் என்னை அவங்க தாங்கள் பெறாத பிள்ளையாக வச்சிருப்பாங்க. இந்த ஊரில் இருக்கிற அத்தனை சமூக மக்களையும் போய் கேள் யார் மல்லை சத்யான்ட்டு. மல்லை சத்யா மாமல்லபுரத்தில் வாழ்வுரிமை காவலர்னு வச்சிருப்பாங்க. மல்லை சத்யா கடல் மலையின் காவலன்னு அவங்க சொல்றாங்க. நான் அது பெருமைக்காக சொல்ல. துரை கேட்கணும். ஊரை சுத்தாம சும்மா உங்களை சுற்றி நிற்கிறவங்க சொல்லதெல்லாம் கேட்டுட்டு சொல்லின்னு இருக்காதீங்க. கேளுங்க. நீ பிள்ளையார் மாதிரி அப்பா அம்மாவை சுற்றிட்டு முதன்மைச் செயலர் ஆகிட்டு உடனே 2 வருஷத்துல எம்பி ஆகிட்டு அந்த கொக்கு தலையில் பணம் வச்சா மாதிரி உனக்கு ஒன்றுமே புரியாமல் ஆடினுங்க இருக்கிற. நான் 32 மாடியை படிக்கட்டில் ஏறி வந்தவன். நீ 32 மாடிக்கு ஹெலிகாப்டர் இறங்கினவன். உனக்கு எனக்குமான வித்தியாசம் இதுதான். அதில் முதல்ல அரசியல் படி மக்கள் விரோதம்னா என்ன அப்படின்றது புரிஞ்சுக்க. மக்கள் விரோதம்னா நான் சொன்ன இது மாதிரிலாம் பண்ணாதான் தப்பு. நான் போய் இந்த ஊரில் என்னுடைய பொது வாழ்க்கை யாருன்னா களங்கப்படுத்தினான்னு கேளுங்க. இப்போ கூட நேற்று கூட யாரோ ஒருத்தர் அவரோட நண்பராக கூட என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு திண்டுக்கல்லேருந்து ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. நல்ல மனிதர். ஆனால் அவர் மாதிரி நானும் கட்சி வேஷ்டி கடிச்சிட்டு கட்சி வேட்டி அவுந்து போகிறது கூட தெரியாமல் நானும் குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடந்தவனா என்ன? அவர் ரோட்டில் விழுந்து பல முறை மருத்துவமனை இப்போ கடைசியாக கூட விழுந்து கிடந்தார். தலைவர்கிட்ட சொல்லி எடுத்து ஹாஸ்பிட்டல் வைக்க சொன்னோம். அவர் கொஞ்ச நாள் முன்ன கருத்து வேறுபாடு ஏற்படுது. அவர் பேசின பேச்சு நான் சொல்லக்கூடாது. ஆனால் அவர் வாய் தந்ததுக்கப்புறம் நான் சொல்லி தான் ஆகணும். பொறுத்துக்கணும். அவர் என்கிட்ட சொன்னார், எதற்காக மதிமுக அப்படின்னாரு.
நான் சொன்னேன், அவர் ஈழத்தமிழுக்காக போராடுறாரு, அதுக்காக நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு. நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியுமா அப்படின்னாரு. நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னாரு. அவர் சொன்னார், அவர் எங்கள் சமூகத்தை சார்ந்தவர், அதற்காக நான் வந்தேன் அப்படின்னு. இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவர் சொன்னார். இல்லை, எங்கள் சமூகத்தை சார்ந்தவர் ஒரு கட்சிக்கு வராரு, அவர் கூட இருக்கணுன்ற அந்த உணர்வோடு வந்தேன், மகிழ்ச்சி தானே. இல்லை, இங்கே வந்த போகிறது தான் இதில் உள்ஒதுக்கீடு பார்க்குறாங்க. நாங்கள் இருக்கிற சமூகத்தில் அந்த கட்டமைப்பில் நாங்கள் ஒரு பிரிவு, அவங்க ஒரு பிரிவு. அப்போது தலைவர் சமூகம் சார்ந்தவர்கள் மட்டும்தான் எம்பி ஆக்கிறாரு, எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறாரு, நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு பேசி கண்ணீர் விட்டு கதறனவர் அவர். எங்கேயாவது ஒரு இடத்துல நான் மாதிரி பேசியிருப்பேனா, தலைவர் இப்படிப்பட்டவருன்ட்டு நிறுத்து அப்படின்னுவேன் நான், அப்படி பார்க்காத அப்படின்வேன். ஆனால் அவர் வந்து இப்போ பேசுகிறார், திண்டுக்கல்ல இருந்து எழுதுறார், முகநூலில் போடுறார். ஆனால் நீ பேசின எங்கள் சமூகமாக இருந்தாலும் எங்கள் சமூகத்தில் உள் இட ஒதுக்கீடை பார்க்குறாரு. அவங்க ஒரே மொழி பேசுவவர்களாக நாங்கள் இருந்தாலும் இந்த இடஒதுக்கீடை பார்த்தாரு. அதனால தான் சிபிபார் ரவிச்சந்திரனுக்கு எம்பி பதவி கொடுத்தாரு, ஞானதாஸுக்கு எம்பி பதவி எம்எல்ஏ கொடுக்குறாரு, எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்டவர் அவர். ஆக இதெல்லாம் சொன்னோம்னா வேடிக்கையாக வேதனையாக இருக்கும். அவர் நல்ல மனிதர். அது மாதிரி ஏதாவது நான் சமூக விரோதல் செஞ்சு அல்லது மாதிரி பொது வாழ்க்கையில் நான் இங்கே குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடந்தேன், இது மாதிரி பெண்களை பார்த்து தப்பாக நடந்தேன்னு யாரோ ஒரே ஒருத்தர் சொல்லுங்கள். ஒருவேளை கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுறீங்க அப்படின்றத தான் அவர் அப்படி குறிப்பிட்டு சொல்கிறாரா? கட்சி விரோத நடவடிக்கைன்னு சொல்லணும், அது என்னன்றது. யாராவது ஒரே ஒரு தொண்டன்கிட்ட போய் கேளுங்க, மல்லை சத்யா யாருக்கிட்டாவது கைவிட்டு வாங்கினவரா? மல்லை சத்யா வந்து உங்கள் நிகழ்ச்சி இவர் நிகழ்ச்சி கொடுத்துட்டு வரமாட்டார், டெத்துக்கெலாம் அவர் வரமாட்டார். அது ஒரு அவர் பாசிட்டிவ் எனர்ஜி குறைஞ்சிருமா. அது யாரும் ஜோசிக்காரர் யாருன்னா சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க அப்பாவுடைய உடன் பிறந்த சகோதரி டெத்து கூட இப்போ போகல, இப்போ கூட வேற ஒரு டெத்து கூட எந்த சாவும் வரமாட்டார். வைகோ அவர்கள் சொல்கிறாரு, கட்சி சார்பாக நடந்த நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், கட்சி சார்பாக இல்லாத நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும், அங்கே போய் வந்து இவர் போனதுனால தான் நான் கட்சிக்குள்ளேயே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. நிர்பந்தம் ஏற்படலை அப்படின்னு சொல்கிறாரு. அது நான் என்ன சொல்கிறேன் சார், சொந்த அத்தை இறங்கும்போது ஏன் சார் வரல நீங்கள்? சாவுக்கு அவர் வரமாட்டார். ஆனால் ஒரு பூடகமாக ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு அது நாங்கள் செஞ்சுட்டோம் அதெல்லாம் தவறான செய்திகள். அதெல்லாம் நீங்கள் உள்ளே வருவதற்கு சில தோற்றத்தை நீங்கள் உருவாக்குனீங்க, ஒரு போலியான ஒரு தோற்றத்தை உருவாக்குனீங்க. ஆனால் உங்களுடைய உண்மையான நிலைமை உங்கள் நண்பர்கள் என்கிட்ட சொன்னாங்க. உன் கூட படித்த உன்னுடைய உனக்கு உயிராக இருந்த நண்பர்கள் சொன்னாங்க என்கிட்ட, உங்களுடைய உறவுகள் என்கிட்ட சொன்னாங்க, தப்பு பண்ணிட்ட, அவர் அரசியலுக்கு வரணும்னு நீ முன்மொழிஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஏன்னு கேட்டேன். அவர் தன்னுடைய நிழலை கூட நம்ப மாட்டார், யாரையும் நம்ப மாட்டார். அடுத்ததாக தன்னை விட அறிவாளி யாரும் இல்லைன்ற நினைக்கிற ஒரு சுபாவம் அவருக்கு உண்டு. இன்னொருத்தர் அட்வைஸ் பண்ணால் அவருக்கு பிடிக்காது. நீங்கள் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா, எனக்கு யாரும் அட்வைஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நபர். அதே போல் ஒரு கட்சிக்காரன்னா சொல்லுவாங்க, ஒரு அரசு கட்சி தலைவனோட வீடு எப்படி இருக்குன்னா கதவு இல்லாமல் இருக்கணும் அப்படின்வாங்க. யார் வேணாலும் வந்து போகலாம், குறைகளை சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் உங்கள்கிட்ட யாருன்னா பார்க்க வரணும்னா, ஏன் முன்வணிவுலாம் வந்தீங்க, எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கினீங்களா, நீங்கள் பேசுகிறீங்க, எப்படி பேசலாம்? அதெல்லாம் ஒரு கட்சிக்காரன், நீங்கள் ஒரு எம்பி, உங்களுக்காக உழைக்கல கட்சிக்காரன் வந்து திருச்சி மாவட்டத்தில் தமிழ்நாடு இருந்து எல்லாம் வந்து ஒர்க் பண்ணலையா? மல்லை சத்யா வந்து ஒர்க் பண்ணலையா? நான் வந்து அங்கே வந்து கேட்கும்போது தவிர்த்துட்டு வந்தாங்க. நான் அதுக்கப்புறம் தவிர்க்க முடியாது, நானே தான் போனேன். போய் ஒரு 3 நாள் பிரச்சாரத்தில் இருந்துட்டு வந்தேன். பிரச்சாரத்துக்கு போது இப்போ அவங்க கூட சுற்றிட்டு இருக்காங்க தெரியுமா கொஞ்சம் பேர், பெரிய நிலைய அதிகாரிகளாக இருக்கிறாங்க. அவங்க செய்ய முடியாத உதவி நான் அவங்களுக்கு செஞ்சுட்டு தான் அந்த களத்துக்குள்ளே வந்தேன். அது நான் என்ன செஞ்சேன்றது அப்பா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க, தலைவர்கிட்ட. அது என்னப்பட்ட உதவி என்பது கேட்டு தெரிஞ்சுக்கங்க. இதெல்லாம் குறைஞ்சபட்சமாச்சு புரிஞ்சுங்க முதன்மை செயலாளர். இதெல்லாம் புரியாமல் கட்சி விரோதம், மக்கள் விரோதம், அவங்க சொன்ன சொல்லாடெல்லாம் அதில் என்ன பொருள் இருக்குது, உளவியல் என்னான்னு புரிஞ்சு. ஒரு பிரச்சனைனா ஒரு 4 டைமென்ஷன் இருக்கும். இதெல்லாம் பார்க்கணும், இதெல்லாம் டச் பண்ணணும்னு புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நேராக நீ எம்பி, முதன்மை செயலாளர், தலைவர் வைகோவுடைய மகன் என்ற அடையாளம் இல்லாமல் உன்னால் களத்தில் நிற்க முடியுமா? வைகோவுடைய மகன்லாம் நீ யார்? எனக்கு உனக்கு நீ நானும் ஈக்குவல் ஆகிட முடியுமா? அவங்க அப்பா சொன்னார்ல, ஒரு கட்டத்தில் சத்யாவும் துரை வைகோவும் ஒன்னான்னு கேட்டார்ல, ஒரு கட்டத்தில். வைகோ என்ற பேர்லாம் நீ யார்? எனக்கு நீ யார்? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? ஒரு சாதாரண மனிதர்.
அந்த களத்தில் இன்னும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் அரசியலை படிங்க தயவு செஞ்சு. நீ கட்சிக்கு வந்து தெரிஞ்சோ தெரியாமலே வந்தாச்சு, ஒரு விபத்து, மதிமுகவுடைய பொதுமைச் செயலாளர் பொறுப்பேற்றாச்சு, உங்களை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் தான் அந்த கட்சியில் இருக்கணும். ரோம் நாட்டில் ஒரு நாணயம் இருக்கும். ஒரு பக்கம் அந்த மாடு, ஒரு பக்கத்தில் ஒன்று உழவாக இருக்கும், இன்னொரு பக்கம் பலிபீடத்தில் இருக்கும். மதிமுகவில் நீ இருக்கணும்னா ஒன்று துரை வைகோவை நீ ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா பலிபீடத்துக்கு போய் துரோகிப்பட்டதை வாங்கி வெளியே போயிடணும். இது ரோம் நாட்டில் இருக்கிற நாணயத்துடைய இது. அது நீ பேசுகிற இப்போ ஜூலியஸ் சீசருக்கு எப்படி ஒரு புரூட்டஸோ, வீரபாண்டி கட்டபொம்மனுக்கு எப்படி ஒரு எட்டப்பரோ, இயேசு கிறிஸ்துக்கு எப்படி ஒரு ஜூடாஸோ, அதுபோல் வரலாற்றை நீ சொல்லிட்டு வர. இப்போவும் பணிவோடு சொல்கிற வரலாற்றை படி, திரும்ப திரும்ப படி. எட்டப்பரும் வீரபாண்டி கட்டபொம்மனும் பங்காளிங்க, உறவுகள். 9 பிரிவு கம்பளத்தவரில் தோற்பதில்லை தோற்பதில்லை, தொண்டைக்குழியில் ஜீவன் இருக்கிற வரையிலும் தோக்கலவார் தோற்பதில்லை என்பது தோக்கலவார் வந்து வீரபாண்டி கட்டபொம்மன். எட்டப்பர் வந்து சிலவார் குடும்பம். 9 பிரிவுகள், அவர் ஒரு பிரிவு. இவங்கெல்லாம் பெண் கொடுத்து பெண் எடுக்கிறவங்க, பங்காளிங்க. இவங்கெல்லாம் உறவுகள், ஒரே ரத்தம். ஒரே ரத்தத்திலிருந்து தான் துரோகி வருவான், மறந்துடாத. இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த ஜூடாஸ் வந்து 7 குலம். அவங்க 7 குலத்துலேருந்து தான் சீட்டு போட்டு அந்த 7 பிரிவுலேருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும். 2 பேருமே யூதர்கள், ஒரே உறவுகள், நண்பர்கள். ஆக ஒரே ரத்தத்திலிருந்து தான் துரோகி அங்கே வரான். ஜூலியஸ் சீசரும் புரோட்டோஸும் உறவுகள், நிகரானவர்கள் என்று பேரும். உறவுக்குள்ளே தான் பகை வரும், உறவுக்குள்ளே தான் துரோகம் வரும். நாங்களாம் எங்களை மாய்த்து கொள்கிறவர்கள். குயிலி வேலு நாச்சியாருக்காக முதல் தற்கொலைப்படை உலக வரலாற்றில். வீரபாண்டி கப்பனுடைய முதல் தற்கொலைப்படை யாருங்கன்னா சுந்தரலிங்கம். கட்டக்கருப்பன் கட்டம் சுந்தரலிங்கம் பெயரை கேட்டால் காலனும் நடுங்கும் சொல்லுவாங்க. ஊமைதுரை, வெள்ளைத்தேவன், இவங்கெல்லாம் போர் வீரர்கள். துரோகி யாரு? சொந்தம், மறந்துடாத. அதனால் இந்த வரலாற்றெலாம் படித்து தெளிஞ்சு வீரபாண்டி கட்டபொம்மன் எட்டப்பன் சும்மா சொல்லிட்டு போவ பிரதர். அதுக்குள்ளே இருக்கிறது என்னான்னு புரிஞ்சுக்க. ஏன் அந்த பிரச்சனை வந்தது, அதில் இருக்கிற உளவியல் என்ன. ஒரு முறை வெள்ளக்காரங்க கூட வீரபாண்டி கட்டபொம்மன் ஃபேமிலி இருக்குது, அவங்க மூத்தோர்கள். அவங்ககிட்ட இருக்கும்போது இவங்களை அடிப்பாங்க, இவங்க பின் வாங்கும்போது எட்டப்பர் குடும்பம் வெள்ளக்காரங்க கூட ஜாயின் பண்ணிப்பாங்க. அப்போ பழி வாங்கப்பட்டவர் தான் இவங்க. வீரபாண்டி கட்டபொம்மன் மரணத்திற்கு முன்னால் ஒரு மிகப்பெரிய துயர வரலாற்றை எழுதுறது வந்து எட்டப்பருடைய வம்சாவளியில் வந்த பேர் என்ன, பீரங்கி வாயிலில் வச்சு அவரை சாகடிப்பாங்க. பீரங்கி வாயிலில் வச்சு 7 பேரை வச்சு அவரை வச்சு சாகடிப்பாங்க. பேர் நல்ல பேர் வச்ச, அதை வச்சு பாருங்க. நம்ம விக்மூரில் கூட சில இருக்க பேர்னா வீரன் அழகுமுத்து. வீரன் அழகுமுத்துக்கோன் வந்து எட்டப்பருடைய படைத்தளபதி. பிற்காலத்தில் அவரும் ஆட்சியாளராக வராரு. வீரபாண்டி கப்பட்டன் சோகமான வரலாறு அந்த வரலாறு. ஒரே நேரத்தில் 5 பேரை வந்து 7 பேரை பீரங்கி வாயிலில் வச்சு சுடுவாங்க. மற்ற பேரை வந்து கை கால் வெட்டி மார்கால் எடுப்பாங்க. அப்போது இவங்க 2 பேரும் உறவுகள். அவன் வேற யார்? நான் சொன்னேன், அழகுமுத்துக்கோன் வந்து உறவு இல்லை, ஆனால் அவன் வீரமரணம் தழுவுறான். அதுபோல் நாங்கள் வெளியில் இருக்கவங்க வீரமரணம் தழுவோம். நீ தான் வைகோவுக்கு, அவர் கட்டியெழுப்பு இயக்கத்துக்கு நீ தான் துரோகியாக வரப்போகிற, வரலாறு எழுதும், மறந்துடாது. சார், நீங்கள் அரசியலில் பல ஆண்டுகளாக பயணிச்சிட்டு இருக்கீங்க. என்ன இழந்திருக்கீங்க சார்? என்ன அரசியலிருந்து ஆதாயம் பெற்று இருக்கீங்க? அரசியலில் வந்து ஒரு பெரிய அடையாளத்தை பெற்றிருக்கிறேன். நான் வந்து அரசியல் வருது முன்பாக நான் வந்து இங்கே அரிமா சங்க செயல்பாட்டெல்லாம் இருந்தேன், ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக இருந்தேன். அப்போது நான் அரசியல் வரும்போது என்ன லைன் சத்யா அல்லது அரிமா சத்யான்னு தான் எல்லோரும் அழைப்பாங்க. அரிமா சத்யா என்ற அந்த பெயரை மல்லை சத்யா என்று கொடுத்தவர் தலைவர் வைகோ. ஆக இன்றைக்கு இருக்கிற இந்த மல்லை சத்யா என்ற இந்த கேரக்டருக்கு இந்த கேரக்டரை பிரசவித்தவர் வந்து தலைவர் வைகோ. ஆக எனக்கு 2வது பெயர் சூட்டி என்னுடைய தந்தை தலைவர் வைகோ அவர்கள். அதற்கடுத்து ஒரு நெடிய அரசியல் பயணத்தை கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டுடைய ஆக சிறந்த தலைவருடைய அறிமுகம் எனக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் ஆக சிறந்த தொண்டர்கள் மறுமலர்ச்சி திமுகவுடைய தொண்டர்கள் ரொம்ப ஏழ்மையானவர்கள், செல்வந்தர்லாம் ரொம்ப குறைவான நபர்கள். பெரிய பெரிய மிட்டாமரசுகள்லாம் துவக்கத்தில் வந்தாங்க.
இது வெற்றி பெறாதுன்னும் போது எல்லாம் போயிட்டாங்க. எங்கள் மாவட்டத்திலேயும் 2 ஜமீன் இருந்தாங்க, போயிட்டாங்க. அந்த தொண்டர்களுடைய அன்பை நான் பெற்றிருக்கிறேன். தமிழ்நாட்டுடைய அரசியல் செயல்பாட்டாளர்கள் அவர்கள் போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு உணர்வு, தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக களத்தில் நின்று போராடி இருக்கிறோம் என்ற ஒரு மனநிறைவு நிச்சயமாக இருக்கிறது. அது என்னுடைய அரசியலில் நான் பெற்றிருக்கின்ற ஒரு பெரிய மகிழ்வான ஒன்று. இழந்தது நம்ம பார்த்தோம்னா, நான் அரசியல் வருவதற்கு முன்பாக நான் சொன்னது போல, நான் வந்து இந்த இருசக்கர வாகனம் ரொம்ப விரும்பி ஓட்டுறவன். என்கிட்ட ஒரு எஸ்டி ரோட் பைக் இருக்கும். ரோட் கிங் பைக் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ரொம்ப விரும்பி ஓட்டுற பைக்கு. என்ஃபீல்ட் புல்லட் வச்சுருந்தேன். 350 யமஹா. இப்போ அந்த யமஹாலாம் இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த யமஹா. இப்போது வர டிசைன்ஸுக்கெல்லாம் இப்போ 20 வருஷத்துக்கு முன்னே இது போல் டிசைன்ஸ் பைக்ஸு சிங்கப்பூர்லேருந்து இறக்குமதி பண்ணி அந்த இதெல்லாம் வச்சுருந்தேன் நான். ஜிப்சி ஜீப் வச்சுருந்தேன். நடிகர் ரகுவரன் நானும் ஒரே தேதியில் பிறந்தவங்க. நானும் அவரும் நண்பர்கள், பல பேருக்கு தெரியாது. அவர் ஜாவா வச்சுருப்பார், ஜிப்சி ஒயிட் ஜீப் வச்சுருப்பார். நான் எஸ்டி ரோட் கிங் வச்சுருப்பேன், நான் பச்சை கலர் ஜீப் வச்சுருப்பேன். அவர் திடீர்னு நேராக புறப்பட்டு வந்துடுவார். அவர் ஹோட்டல்லாம் தங்க மாட்டார், சும்மா சாதாரணமாக எடுத்து கிடப்பார். சாப்பாடு வேணும் அவ்வளோதான். நான் பாட்டு சுற்றிட்டு இருப்போம். நான் எங்கேருந்து போனோம்னா அவங்க கூட அவங்க பைக் இப்படி தான் சுற்றிட்டு இருப்போம். 2 ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தேன். நான் இருக்கிற இதே இடத்துல கெனாரின்னு ஒரு உணவகம். இதுக்கு பின்னால் 5 குடில்கள். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு. பெரிய பங்களாலாம் இல்லை, அது குடில். தென்னை ஓலை வேயப்பட்டு வயல் நல்ல பெருசாக இருக்கும், அந்த வயல் அடிச்சிருப்போம். தேனர்வின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தோம். அது வந்து அனிஃபால்ஸ் கடற்கரை ஓரத்தில். அந்த உணவகம் வந்து இன்டர்நேஷ்னல் கைட் புக், சர்வதேச சுற்றுலா பயணிகளுடைய கையேடு, லோன்லி பிளான்ட், அதில் என்னுடைய பேர் இருக்கும், அந்த ரெஸ்டாரண்ட் பேர் இருக்கும். ஃப்ரெஞ்சில் கைட் புக் வந்து கீத் உத்தான்னு ஒரு புத்தகம். அதில் என்னுடைய ஃபுட்டோட சிறப்புகள்லாம் சொல்லி அதில் எழுதியிருப்பாங்க. தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழக சார்பில் மாதந்தோறும் அடிக்கிற கையேட்டில் மாமல்லபுரத்துலாம் எங்கே போய் சாப்பிட்லான்னா அனிஃபால்ஸ்னு அதில் ஒரு பேர் இருக்கும். இப்போ அரசியல் கட்சிக்கு வந்ததுக்கப்புறம், நான் சொல்ல அரசியல் கட்சி வருவதற்கு முன்பாக, எப்பவுமே புது பைக்கு, புது ஜீன்ஸு, அது மாதிரி ஒரு எனக்கு வந்து இந்த சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் எனக்கு பழக்கங்கள் இல்லை. என்னுடைய பழக்கங்கள் நிறைய வாட்ச் வாங்குவேன், விதவிதமாக ஷூஸ் வாங்குவேன், கண்ணாடி வாங்குவேன், ஜீன்ஸ் வாங்குவேன். இப்படி தான். அது அது ஒரு ஒரு மகிழ்ச்சி. என்னன்னா, ஒரு ஏதாவது ஒரு விளையாட்டில் இருக்கவும் அவன் தன்னை நேசிக்க ஆரம்பிப்பான். அந்த போதை வசத்துக்கு போக மாட்டான். அதில் தான் நாங்கள் வந்து நிறைய பேர் இங்கே உருவாக்கணும் அந்த தற்காப்புகளை நினைப்போம். இப்போ அந்த 2 ரெஸ்டாரண்ட் எங்கே போச்சு, அந்த ஹேண்டிகிராஃப்ட் எங்கே போச்சு அப்படின்னா, அரசியல் எழுந்தது இவையெல்லாம். நான் அது அரசியலுக்கு வராமல் இருந்தால் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டணும்னு நினைப்பேன். ஹேண்டிகிராஃப்ட் வச்சிருந்தது புதுசாக இருக்க செய்தி அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, தலைவர் வந்து ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் போய் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட மக்களுக்காக அந்த ஐநா மன்றத்துக்கு கதவு தட்டினார். அப்போ போகிறதுக்கு முன்னே அவர் கொஞ்சம் நினைவு பரிசுகள் இருந்தால் நல்லாயிருக்கும், நல்ல சிலைகளாக இருந்தால் நல்லா இருக்கணும் போது, நான் நினைக்கிறேன் அண்ணன் துரை, ஒரு தலைவரோட ஓட்டுநர், இவர் முதன்மைச் செயலாளர் துரை இல்லை, ஓட்டுநர் துரை, பாலன் நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா அருணகிரின்னு நினைக்கிறேன், இவங்க தான் வந்தாங்க. அவங்க தான் தேர்வு பண்ணாங்க ஹேண்டிகிராஃப்டில் இதெல்லாம்னா ரொம்ப நல்ல யூனிக்கான சிலைகள் எடுத்தாங்க. அப்போ நான் வந்து எப்படியும் வருஷத்துக்கு ஒரு முறை டெல்லிக்கு போவேன். அந்த ஜன்பத்தில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே நிறைய மெட்டல்ஸ், அந்த பித்தளை சிலைகள் இருக்கும். ஒரிசாவுக்கு போவேன். ஒரிசாவுக்கு போனோம்னா நல்ல அழகிய சிற்பங்கள், கருக்கு சிற்பங்கள். ராஜஸ்தான் போவேன், நிறைய துணி வகைகளில் அந்த பெயிண்டிங்ஸ் இருக்கும். காஷ்மீர் போவேன், அங்கே போனால் கார்பெட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை இப்போ வாங்கிட்டு வருவோம். அது முன்னே நான் இந்தியா முழுவதும் சுற்றிட்டே இருந்த ஆள். நான் வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம்னா வருடத்திற்கு ஒரு முறை வியாபாரம் நல்லா வரும், அதுக்கப்புறம் போவோம். அப்போது தலைவர் இப்போ ஜெனீவா மேத்துக்கு இந்த சிலை இன்றைக்கி வந்து பல மேடைகளை சொல்லியிருக்கிறாரு. ஜெனீவா மனித உரிமை ஆணையத்தில் இருக்கிற அந்த இயக்குனரோட மேடையில் நான் மேசையில் ஒரு சிலை இருக்கும். அந்த சிலை வந்து நடராஜர் சிலை. அந்த சிலையை கொடுத்தவன் மல்லை சத்யா, நாகம்மை ஹேண்டிகிராஃப்ட்லேருந்து கொடுத்தோம். அப்போ அந்த கடையெல்லாம் எங்கே போச்சு? நான் ஒருவேளை இந்த அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல் கட்டணும்னு நினச்சவன். அந்த பயணத்தில் வெற்றி பெற்றிருப்பேன். ஒருவேளை வெற்றி பெறாமல் கூட போயிருக்கலாம், வேறு விஷயம். இன்றைக்கி சொல்கிறாங்க அவர் வந்ததுக்கப்புறம் பெரிய கோடீஸ்வரர்கள் ஆகிட்டார், பல கோடிக்கு சொத்து அதிபதி இருக்குது. நான் ஒன்றும் பல ஆண்டுகள் எம்பியாவோ எம்எல்ஏவோ இருந்து பொது சொத்தை நான் எங்கேயும் போய் கொள்ளடிக்கலை சார். நான் அரசியல் வரும்போது எங்கிட்ட இருந்த
அந்த தொழிலதிபர் பேர் சொன்னால் தலை சுற்றி கீழே விழுந்துருங்க. அவ்வளோ பெரிய தொழிலதிபர்லாம் கூட இருந்தாங்க. தவறான அரசியல் பாதையில் நான் செல்றேன்னு அவங்க நினச்சி கொஞ்சம் பேர் விலகினாங்க. இப்போ இருக்கிற நண்பர்கள் பெரிய செல்வந்தர்கள். அவருடைய பொருள்கள் அந்த நிலவடிகம். இப்போவும் நான் நாள்தோறும் பை தூக்கி போய் அந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் உட்காரவங்க கிடையாது. நண்பர்கள் கேட்பாங்க. ஏதாவது இந்த 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 சமூக இதில் நண்பர்கள் கேட்பாங்க. இது மாதிரி ஏதாவது இந்த மாதிரி வட்டாங்க கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு உடனே அந்த நண்பர்கிட்ட சொல்லி வாங்கி கொடுப்போம். கமிஷன் பேசிக் போகிறவங்க கிடையாது. புரோக்கரேஜ் பண்ணுறது இல்லை. அதற்கான ஒரு வெகுமதி அவங்க கொடுப்பாங்க. ஆக இதெல்லாம் வச்சு தான் நாங்கள் இடம் வாங்கியிருக்கிறோம், போயிருக்கிறோம், வந்திருக்கிறோம். செல்ஃப் மேடட் தான் நாங்கள். ஒருவேளை நாங்கள் இந்த மதிமுகவிலேருந்து வேறு எந்த கட்சியில் நீங்கள் சொன்ன போல இருந்தோம்னா வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும். திமுகவிலையோ அதிமுகவில் நாங்கள் போயிருந்தோம்னா ஒருவேளை எம்எல்ஏ வேறு எதனா பதவிகள் வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இன்னும் இதை விட இன்னும் நல்லா இருந்திருப்போம். அதை நீங்கள் மறுதளிக்க முடியாதுல்ல, அது மறுக்க முடியாதுல்ல. மதிமுகவில் இருந்ததால் இன்றைக்கி நாங்கள் இழந்தது இவ்வளோ. நான் சொன்னல, ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு ஒவ்வொரு மாவட்ட செயலாளர் படுற துயரம் எனக்கு தெரியும். குறைஞ்சபட்சம் 1 லட்ச ரூபா ஒரு மாவட்ட செயலாளருக்கு. நாள்தோறும் டீசல் போடணும், கல்யாணம் வாழ்வு சாவுக்கு போய் ஆகணும், ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும், துணி போகிறதுக்கான அடையாளத்தை ரெடி பண்ணி ஆகணும். குறைஞ்சபட்சம் ஒரு மாவட்ட செயலாளருக்கு 1 லட்ச ரூபா வேணும். அவன் எங்கே போய் அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும்? நான் காலையில் புறப்பட்டேன்னா இந்த சென்னை மண்டலத்தில் நடந்த சுகதுக்க நிகழ்ச்சிகள், இப்போ கல்யாணம்லாம் முகூர்த்த நாள் இந்த விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், காஞ்சி மாவட்டம், சென்னை, திருவள்ளூர், இத்தனை இடத்தையும் ஓடி ஆகணும். ரொம்ப தூரத்தில் இருக்கிற திருமணங்களுக்கு இரவு போயிடும். சில திருமணம் காலையில் தான் போகும். இது போல் பயன்படுத்திட்டு வந்தோம். இதுக்கு எவ்வளோ பொருட்செலவு ஆகும்னு நினைக்கிறீங்க? சில திருமணத்தில் என் நிலைமை புரிஞ்சுக்கிட்டு அந்த மொழிக்கு அவர் வாங்கி அவங்க மொழி வச்சு கையில் கொடுத்துருவாங்க, நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு. அதெல்லாம் நான் மறுக்கலை, பண்ணியிருக்காங்க. சில நேரத்தில் நான் தான் பண்ணணும். ஒரு கல்யாணத்துக்கு போனாலும் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா மொழி வைக்கிறதுக்கு தேவைப்படும். அப்போ ஒரு முகூர்த்தம் வந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 15-20 முகூர்த்தத்துக்கு போகணும். அதுக்கே நீங்கள் ஒரு 20-25,000 ரூபா கையில் வச்சுருக்கணும். சாவுக்கு போனாலும் ஒரு சாதாரண ஒரு சின்ன மாலையத்தையும் போட்டு வர முடியாது. ஒரு கட்சியோட பிரதிநிதி வரான்னா ஒரு 500 ரூபா மாலை வாங்கி போட்டால் தான் அந்த இறந்தவருடைய குடும்பத்துக்கு அது ஒரு கௌரவமாக நினைக்கிறாங்க. அது ஒரு ஒரு எண்ண ஓட்டம். அப்போது வாழ்வுக்கும் சாவுக்கும் இடையறாமல் ஓடிக்கொண்டே அந்த 32 ஆண்டுகளாக குடும்பத்தை மறந்து, என்னுடைய வேலைகளை மறந்து, கட்சி தலைவர்னு அப்படி ஓடிக்கிட்டு இருந்தோம். ஆக இப்போ அந்த இதெல்லாம் சேர்த்துருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கலாமோ என்ற எண்ணம் இருந்தாலும், அதை விட ஒரு பெரிய அரசியல் ஒரு சிறப்பு கிடைச்சிருக்கும் போது நான் நிறைவாக தான் இருக்கிறேன். எனவே இழந்தது என்பதனை கடந்து ஒரு பொருள் என்பது அப்சைட் டவுன் போல தான். இந்த ஏர் ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா, ஏர் ஓட்டும் போது கீழே இருக்கிற மண் மேலே வரும், மேலே இருக்கிற மண் கீழே போயிடும். நம்மளால் முடியும், மீண்டும் அந்த இடத்துக்கு வர முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு. நான் நம்பிக்கை இழக்கிறவில்ல. என்னுடைய சொத்துக்கெல்லாம் மீண்டும் நான் மீட்க முடியும்னு நினைக்கிறேன். அடமானம் வைக்கப்பட்ட நீங்கள்லாம் மீட்க முடியும்னு நினைக்கிறேன். நான் தொடர்ந்து புது கார்கள் தான் வாங்கிட்டு வருவேன். ஜிப்சிக்கு அப்புறம் சுமோ வாங்கினேன், அப்புறம் 2 பொலீரோ வாங்கினேன், குவாலிஸ் வாங்கினேன், டாடா சஃபாரி வாங்கினேன். டாடா சஃபாரி வாங்குறதுக்கும் காரணம் இருக்குது. அந்த பலவாக்கம் சோமு தான் சொன்னார், நோ மற்ற கட்சி தலைவர் வரும்போதெல்லாம் எல்லாம் சஃபாரியில் அப்படி கம்முன்னு வந்து இறங்குறாங்க, நம்ம என்னென்னா இந்த சின்ன பொலீரோ ஜீப்பு அந்த இதெல்லாம் எடுத்து பண்ணி நிற்கிறோம், சும்மா வாங்கலாண்ணா, இது வாங்கலாண்ணா அப்படின்னாங்க, இது இன்னும் டாடா சஃபாரி வாங்கலாண்ணா அப்படின்னாங்க. ஆனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் வேண்டாண்ணா அப்படின்னேன். பார்த்துக்கலாம் வேணாம், தலைவரை கெத்தாக வைக்கணுண்ணா அப்படின்வார் சோமனை. இப்போது 5 டாடா சஃபாரி வாங்கணும். நான் ஒன்று, பாலவாக்கம் சோமு, டிஆர்ஆர் செங்குட்டுவன், வேளச்சேரி மணிமாறன், வடசென்னை ராயபுரம் மனோகரன். அப்போது ஒரு தலைவனுடைய நலன் சார்ந்து தான் எங்களுடைய வாகன பயன்பாடுகள் இருந்துருது. கட்சி அப்படி போய் இறங்கும்போது கெத்தாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அது ஒரு உளவியல் ரீதியான செய்தி தான். ஆனால் அது பாதிக்கப்படுறோம். ஏன்னா அந்த வண்டி நீங்கள் 10 லட்சம் கொடுத்து வாங்கும்போது விற்கும்போது 2 லட்சம் கூட போகாது டாடா சஃபாரி. அப்படி தான் நான் விற்றேன். அதுக்கப்புறம் ரொம்ப கடினமான இலக்கு, நான் தலைவரோட ஒரு நிகழ்ச்சிக்கு கன்னியாகுமரி போகிறோம். அங்கே ஒரு கன்னியாகுமரி நகர செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் ஒரு ரெனால்ட் டஸ்டர் கார் வச்சுருந்தார். 22 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்குனாரு. அப்பா இப்படி ஒரு வண்டி கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு
ஏன்னா எனக்கு வேண்டிய மைலேஜ். நான் இப்போ நீங்கள் இந்த கார்லாம் 10 கிலோமீட்டர் தான் கொடுக்கும். 10 கிலோமீட்டர்னா இன்றைக்கி இருக்குது, ஒரு கிலோமீட்டருக்கு 10 ரூபா நம்ம செலவு பண்ணணும். 10 பேர் ஒரு 4 பேர் உட்காந்தோம்னா பிரச்சனை இல்லை, 2 அது கொஞ்சம் குறையும். ஆனால் ஒரு ஆள் போகிறதுக்கும் போது 10 ரூபான்போது அதிகம். அப்போது டஸ்டர் வந்து ஒரு 22 கிலோமீட்டர் கொடுக்கும்போது அந்த டஸ்ட்டு வாங்கணும். அதுவும் 3 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டணும். அதுக்கப்புறம் வண்டி வாங்கி ஆகணும். ஆனால் பொருளாதாரம் அந்த நிலைக்கு வந்துட்டேன். இப்போ என்னால் பணம் கட்ட முடியாது, டியூ கட்டி ஆகணும்ல. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கின்ற போது செகண்ட் ஹேண்ட் வண்டி தான் பார்க்கணுன்ட்டு 2009 பழைய மாடல் இனோவா கார் தான் இப்போ நான் வச்சுங்கிற கார். அது குறித்து கூட ஒரு பதிவு போட்டேன் நான். என்னுடைய வாழ்க்கை பாதையில் இப்படிலாம் இருந்து வந்திருக்கிறேன், கட்சி ஒடிலாம் இருந்திருக்கிறேன். ஆனால் முதலாக நான் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வாங்குகிறேன். அதுவும் 7 லட்சம் தான் அந்த கார் கூட நான் வாங்கும்போது. அப்போ அந்த பதிவு பண்ணும்போது கருமையாக ரொம்ப டீப்பாக ஒரு கவலையாக இருந்ததுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணாங்க. தலைவர் ஃபோனில் அழித்து அந்த பதிவு ரொம்ப சங்கடமாக இருக்கும், கொஞ்சம் எடுத்துருங்க அப்படின்னாரு. எடுத்துறேண்ணா அப்படின்னேன். அப்புறம் நீங்கள் சாயங்காலம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னாரு. என்னண்ணா அப்படின்னேன். இல்லை நான் கொஞ்சம் காசு கொடுக்குறேன் வாங்கிக்கிங்க அப்படின்னா. தயவு செஞ்சு நீங்கள் பண்ணி நீங்கள் சொன்னதை நான் எதுவும் மறுத்து பேசுகிறோம்ல, ஆனால் இதை நான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இல்லை நீ வந்து ஆகணும், நான் வரமாட்டேன் அப்படின்னு. கோச்சிக்காதீங்க, இந்த விஷயத்தில் நீங்கள் என்னை கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னா. இதுக்கு சத்யா உடன்பட மாட்டான். தலைவர் கூப்பிட்டாரு, ஒரு 5 லட்சம் எடுத்து வைக்கிறவாங்க, வரமாட்டேன் அப்படின்னு. அது மாதிரி சுயமரியாதையோடு இருக்கிறவங்க நாங்கள். அவர் போய் தொந்தரவு பண்ணி பணம் கொடு இது பிரச்சனை அந்த பிரச்சனை கேட்குற ஆள் நம்ம கிடையாது. அதெல்லாம் எங்களுடைய பிரச்சனைகள் நாங்கள் சமாளிச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறோம். எங்களை சார்ந்த அரசியலை நாங்கள் களத்தில் நின்றுருக்கிறோம். அரசியலில் ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை தலைவர் வைகோ அவர்கள் மறுமணி திமுக கொண்டு அது நான் பெற்ற பலனாகவே நினைக்கிறேன். இழந்ததை என்னால் மீண்டும் சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கை இருக்கிறது. அது நான் எதிர்காலத்தில் அது பார்த்துப்போம். ஆனால் 32 ஆண்டுகால பயணத்தில் நான் மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கிறேன், 4 ஆண்டுகளை தவிர்த்து என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். வைகோ அவர்கள் வந்து நேர்காணலில் சொல்கிறாரு, மல்லை தமிழ்ச்சங்கம் அதை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறீங்க. குறிப்பாக விஜிபி சந்தோஷ் அவர்கள் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் பங்கு பெறும்போது மதிமுகவை ரெப்ரசன்ட் பண்ணுறதில்ல, நான் மதிமுகவை சேர்ந்தவன் இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் சொல்கிறார் வைகோ அவர்கள். என்னென்னா, ஐயா விஜிபி உலகத்தமிழ் சங்கத்துடைய தலைவர் கலைமாமணி செவாலியார் பெருந்தமிழனப்பா விஜி சந்தோஷம் அவர்கள், அவரை விட செல்வந்தர்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. அவரை விட பல மடங்கு சொத்து வச்சிருக்கிற செல்வந்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இந்த தமிழ் சார்ந்து யாருனா சிந்திக்கிறாங்களான்னா இல்லை. பேசுவது என்பது வேறு, செயல்படுவது என்பது வேறு. அவர் உலகம் முழுவதும் திருவள்ளுவனை தூக்கி சுமக்கிறார். 183வது சிலை லண்டனில் திறந்தது, ஆக்ஸ்போர்ட்டில். அப்போது அவர் அந்த மாதிரி செய்கின்ற போது அவருக்கு பணிக்கு எல்லோரும் உறுதுணையாக இருக்கிறதால நானும் அவர் கூட உறுதுணையாக இருக்கேன். நான் மல்லை தமிழ்ச்சங்கத்துடைய தலைவராக இருக்கிறேன். அங்கே அழைக்கப்பட்ட நிகழ்ச்சி என்பது அரசியல் கட்சி நிகழ்ச்சி அல்ல. அரசியல் கட்சியுடைய பிரதிநிதியாக மதிமுக என்ன அனுப்பலை. அதில் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அங்கே நான் போயிட்டு மல்லை தமிழ்ச்சங்கத்துடைய பிரதிநிதியாக நாங்கள் சென்றாலும், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கத்துடைய பிரதிநிதியாக நாங்கள் சென்றிருந்தாலும் கட்சி வேட்டி கட்டிட்டு தான் நான் நின்று இருக்கேன். கருப்பு துண்டு போட்டுன்னு தான் அங்கே உலகத்தமிழ் வரலாற்று வளாகத்தில் பேசியிருக்கிறேன். ஈழத்தமிழுக்காக என் தலைவர் வைகோ அவர்கள் 19 மாதம் சிறையில் இருந்தார். புலிகளுடைய துவக்குகள் மௌனிக்கப்பட்டதற்கு பின்னால் மௌனம் கலைந்து பொது வாக்கெடுப்பு தான் ஒற்றை தீர்வு என்று சொன்னவர் என் தலைவர் வைகோ அப்படின்னு பேசியவன் நான். லண்டன் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது அதே போல் தான் கருப்பு கட்சி வேஷ்டி கருப்பு துண்டு போட்டுட்டு தான் உள்ளே போய் பேசுகிறேன் பாராளுமன்றத்துக்குள்ள அந்த சிறப்பு கூட்டத்தில். அங்கே பேசுகின்ற போதும் சொன்ன தாய் தமிழ்நாட்டுடைய வாழ்த்துக்களையும், மறுமலை திமுகவுடைய பொதுச் செயலாளர் அன்பு தலைவர் வைகோருடைய வாழ்த்துக்களையும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய வாழ்த்துக்களையும் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஃப்ரான்ஸுக்கு போனேன். ஃப்ரான்ஸில் போய் நெப்போலியனுடைய நினைவிடத்துக்கு போனேன். நினைவிடத்துக்கு நான் மலர் வைக்கணும்னு நினச்சேன். அங்கே கூட மதிமுக கொடி பார்டர் வச்சு என்னோடய விசிட்டிங் கார்டு எடுத்துமே தான் அனுமதி பெற்று அந்த நினைவிடத்தெல்லாம் வச்சுருக்கிறேன். எங்கே போனாலும் அவர் பற்றி தான் நான் பேசுவேன். அவர் தான் என்னுடைய அடையாளம். யார் தடுத்தாலும் நான் நிற்கவே மாட்டேன், நான் பாட்டு பேசிட்டே போவோம், அவருக்கு தெரியாது. தலைவர் கூட இப்போ பொதுநலம் கார்ந்து பல போராட்டங்கள் நடத்தினார். முல்லை பெரியாருக்கு போனார், நீட்யூனோக்கு போனார், மீத்தேனுக்கு போனார். எங்கேயும் கட்சி கொடி கட்டக்கூடாதுன்னு சொன்னார். கட்சி கொடி எங்கேயும் இருக்கக்கூடாதுனாரு. கட்சி பற்றியே பேசக்கூடாது அப்படின்னாரு. நீங்கள் கற்றுக் கொடுத்த அந்த அறம் சார்ந்த அரசியல் தானே, நாகரிக அரசியல் தானே நாம் பின்பற்றணும்.
இருந்தாலும் மல்லை சித்தியா என்பது மதிமுகவுடைய பிரதிநிதி, வைகோடைய சேனாதிபதினு உலகத்துக்கே தெரியும். அந்த அடையாளத்தை நீங்க தந்திருக்கீங்க. இருந்தாலும் நான் எங்க போனாலும் அந்த நூலகத்திற்கு 10 புக்கு கொடுப்பேன். அந்த 10 புத்தகத்துல ஒரு புத்தகம் முதல் தலைவருடைய புத்தகம். 2வது சங்கத்தமிழ் கலைஞரது. 3வது அண்ணன் வைரமுத்துடைய தமிழ்நாட்டுப் படை. அதுக்கப்புறம் தமிழ் இயக்கத்தும் ஐயா விஐடி வேந்தருடைய அந்த தமிழ் பெயர்கள் சூட்டுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 80,000 பேர்கள் கொண்ட அந்த புத்தகம், என்னுடைய புத்தகங்கள், பேராசிரியர் ஐயா அப்துல் காதர் அவருடைய புத்தகம், இது மாதிரி நிறைய புத்தகங்கள் வாங்கி குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு நூலகத்துக்கு ஒரு 10 புத்தகம் கொடுத்துருப்பேன். அது மாதிரி இதில் ஒரு 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 8, 9 நூலகத்துக்கு கொடுத்துருக்கேன் வெளிநாடுகளில். அந்த புத்தகத்தில் உங்கள் புத்தகம் இருக்கும். வெளிநாட்டில் போய் கூட நான் தென்னாப்பிரிக்காவில் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர், மனித உரிமைக்காக போராடுகின்ற மேன்லைன் முனுசாமி, ஒரு பெரிய சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். அந்த அம்மாவை நான் பேசும்போது கூட, நான் தென்னாப்பிரிக்காவில் நான் வந்தபோது கூட நான் ஒரு போராட்ட காலத்தில் போய் நின்று எங்களோட ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்தோம். யாருக்கு அப்படின்னு கேட்டாங்க. இது மாதிரி பாலஸ்தீனத்திற்காக தென்னாப்பிரிக்கா போராடினாங்க. நாங்கள் அங்கே போய் நின்று அந்த லீடரை சந்தித்து நாங்களும் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி பேசிட்டு வந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, போராளிகள் எங்கே இருந்தாலும் அவங்க போராட்ட குணத்தை மறக்க முடியாது அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்கள் ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடுறோம், ஜார்ஜ் ஃப்ளைட்காக போராடி இருக்கோம், அமெரிக்காவுடைய கருப்பணை இளைஞர்களுக்கு. அதே மாதிரி நம்ம தூத்துக்குடியில் சாத்தாங்குளத்தில் ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் படுகொலைக்கு நாங்கள் பேசியிருக்கிறோம். அப்படிங்கும்போது எங்கள் தலைவர் இதில் ரொம்ப தீவிரமாக இருக்கிறார். ஜெனிவா மனித உரிமையத்தில் போய் பேசியிருக்கிறார் அப்படின்லாம் பேசும்போது ஹூ ஹீ அண்ட் வாட் ஹீ அப்படின்னு நான் சொன்னேன், இஸ் அ டைகர் ஆஃப் பார்லிமெண்ட். ஒரு லாங் பார்லிமெண்ட் வரலாறு இருக்கும். யாருக்கும் 35 ஆண்டுகள் பார்லிமெண்ட் உறுப்பினர் இருக்கிறாரு. அப்படின்போது ஒரு படத்தை காட்ட முடியுமான்னா உடனே என் பாயிண்ட் எப்போ என் தலைவர் படம் இருக்கும். இதான் ஒரு படம். நீங்கள் என் புத்தகத்தை எடுத்து பாருங்கள், அதில் ஒரு படம் இருக்கும். அது நான் காட்டின படம் அதில் இருக்கும். சும்மா கதை விட்றான்லாம் கத்த வேணாம். தென்னாப்பிரிக்காவில் புத்தகத்தை எடுத்து பாருங்கள். இப்போது மலேசியாவிலேருந்து வந்தாங்க. அவங்க மகன் வந்து ஏற்கனவே பினாங் மாநிலத்துடைய முதலமைச்சர். நண்பர் கண்ணன் சொன்னார், இஸ் அ டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி எம்டிஎம்கே பார்ட்டி, யூனோ மிஸ்டர் வைகோ அப்படின்னாங்க. ஹூ இஸ் டீபோர்ட்டட் ஃப்ரம் மலேசியா ஏர்போர்ட் டு சென்னை. ஏன்னா அவர் போகும்போது வெளியேற்றும் போது நோ எஸ் ஐ நோ ஹிம் அப்படின்னு அவர்கிட்ட என் படத்தை தலைவர் படத்தை காட்டினேன். டூ யூ ரிமெம்பர் ஹிம் அப்படின்னு. அதே போல் தான் ஃப்ரான்ஸில் போய் நான் பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு இருக்கும்போது அந்த 10வது நாள் நிகழ்வு முடிஞ்சு நான் பேசுகின்றப்போ ஃப்ரான்ஸில் வந்து நான் பேசுகிறேன். என் தம்பி அன்பு செல்வன் நான் பாரிஸில் இருக்கிறான், அவங்க மனைவி மரியா. அதுதான் நான் பேச அது ஃப்ரெஞ்சில் அது அங்கே டிரான்ஸ்லேட் பண்ணுது. அப்போ ஒரு கட்டத்தில் அவங்க அந்த நிருபர்கள் கேட்டாங்க, இஸ் அ ஃபைட்டர் ஆர் ஆரைட்டர் அப்படின்னு கேட்டான். இவர் சண்டை, ஏன்னா 10 நாள் பயிற்சி முகாம் தற்காப்பு கலை முடிச்சுட்டு பேசும்போது அப்போது இஸ் அ ஃபைட்டர் ஆர் ஆரைட்டர்னு கேட்குறான். அப்போ நான் சொன்னேன், ஐம் நாட் ஒன்லி எ ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி, ஐம் ஆஸ் வெல் அஸ் ஐம் எ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்ட். ஐம் பிலாங்ஸ் டு எ பார்ட்டி கால் எம்டிஎம்கே. ஐம் எ டெப்டி ஜெனரல் செக்ரட்டரி. மை லீடர் இஸ் வைகோ. அப்படின்னா வாட் தி கோல் அப்படி வாட் தி எய்ம் அப்படின்னாங்க. நான் அப்போ தான் சொன்னேன், ஃப்ரான்ஸோட ரேட்டிக்கல் பார்ட்டி திராவிட இயக்கம் என்ற இந்த அடிப்படை வரலாறுக்கான மூலம் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா, நாம் தமிழருக்கு வந்து ஐயா சீபாதித்தனார் வந்து டிவேலேரா அயர்லாந்து விடுதலைக்காக போராடி அவரோட சித்தாந்தம் தான் நாம் தமிழுடைய சித்தாந்தம். திராவிட இயக்கத்துடைய சித்தாந்தம் என்னன்றது எழுதியவர் டிஎம் நாயர் டாக்டர். அவர் தான் சொன்னார், ரேட்டிக்கல் பார்ட்டி, ஃப்ரான்ஸோட ரேட்டிக்கல் பார்ட்டி, பிரபுக்கள் அல்லாதோர் வாழ்க. அவங்களுக்கு தான் தி லீட் ஜஸ்டிஸ்ன்றது அவங்களோட பத்திரிக்கை. அதுதான் இங்கே ஜஸ்டிஸ் அந்த பத்திரிக்கை வந்தது. அவங்க தான் சொன்னாங்க பிரபுக்கு வாழ்க, பிரபுக்கு அல்லாதவர்கள் அப்படின்றது. இங்கே தான் பிராமணர்கள் அல்லாதார் வாழ்க என்பது இங்கே கொண்டு வந்த அந்த ஸ்லோகம். அப்படின்னும்போது அந்த நெடிய வரலாறுலாம் பண்ணும்போது, யூ ஹாவ் சச் எ டீட்டெயில் அப்படி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா. அப்போது அங்கே போனாலும் ஃப்ரான்ஸ் போனாலும் தலைவரை பற்றியும் திராவிட இயக்கத்தை பற்றி தான் பேசியிருக்கிறேன். தென்னாப்பிரிக்கா போகும்போதும் தலைவரை பற்றி தான் பேசியிருக்கிறேன். லண்டன் போனாலும் அவர் பற்றி தான் பேசியிருக்கிறேன். மலேசியா போனாலும் அவர் பற்றி தான் பேசியிருக்கேன். கம்போடியாவில் போனாலும் அங்கே அவர் பற்றி தான் பேசியிருக்கேன். பிலிப்பைன்ஸ்லாம் அவர் பற்றி பேசியிருக்கிறேன். தைவான்லாம் அவர் பற்றி பேசியிருக்கிறேன். இன்னும் எத்தனை நாடுகள் போனாலும் நான் அவர்கள் என்ன மதிமுகவில் வச்சிருந்தாலும் வைக்காவிட்டாலும் வைகோ புகழை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கின்ற ஒரு தொண்டனாக நான் பணியாற்றி கொண்டிருப்பேன். அப்படி பொய் அவரை தூண்டி விட்றாங்க. அவர் வெளிநாட்டுக்கு உங்களை கூப்பிடலன்னு நான் என்ன சார் பண்ண முடியும்? தலைவரை கூப்பிடுவாங்க. அந்த வெறுப்பில் இருக்காங்கல்ல, கொஞ்சம் பொறாமப்பட்டுக்கிறாங்கள, உன்னை அழைக்க மாட்டாங்கன்னு நீ ஏன் பொறாமப்பட்டுன்னு இதை போய் அவர்கிட்ட கோல் மூட்டுற? அவர் ஏன்
365 நாள் நான் ஒரு 4 நாள் 5 நாள் தான் வெளிநாட்டுக்கு போவோம். இப்போ லண்டனுக்கு போனேன். நான் சுற்றுப்பயணத்துக்காக போனேன். 5 நாட்கள் தான். போய் சனிக்கிழமை விடிகால் ஞாயிற்றுக்கிழமை போய் இறங்குறோம். திருவள்ளுவர் சிலை திருவிழா. மறுநாள் பொது உடைமையத்துடைய பிதாமகன் காரல் மார்க்ஸுடைய நினைவிடம் போகிறோம். அதுக்கப்புறம் ஐநா மன்றத்துடைய அந்த அமைதிக்கான ஒரு இதில் போய் பேசுகிறேன். பாராளுமன்றத்தில் பேசுகிறேன். 19ஆம் தேதி புறப்பட்டு நேராக அங்கே வரேன். நான் போய் எங்கே சுற்றி பார்க்கணும் போலியே. நினச்சிருந்தா போயிருக்கலாமே. ஏன் 22ஆம் தேதி கட்சியோட பொதுக்குழு, கட்சியோட ரெப்ரசன்ட் நான் அங்கே இருக்கணும். அவ்வளோ தூரம் நான் பறந்து வர்றேன்னு. நான் கட்சியோட துணை பொதுச்செயலாளர், நாடறிந்த பேச்சாளர், கட்சிக்காரங்க விரும்புகிறாங்க. ஒரு 5 நிமிஷமாச்சு சத்யாவை பேச விடணும்னு நினைக்கலல்ல நீங்கள். சத்யா பேசக்கூடாது என்பதற்காக வேறு யாரும் நீங்கள் பேச விடலை. பொதுக்குழு உறுப்பினர் கவலையோடு போனாங்க. பல பேர் ஃபோனில் பேசுனாங்க. எனக்காகவே தான் பேச விடலை. ஆனால் நீங்கள் கடமை தவறியிருக்குங்க. நான் கடமை தவறல. பல்லாயிரம் கிலோமீட்டர் நான் பறந்து வந்து 20ஆம் தேதி இங்கே வந்து 22ஆம் தேதி நான் பொதுக்குழுவில் பங்கேற்கிறேன் அப்படின்னா, நான் உண்மையாக இருந்திருக்கிறேன், விசுவாசமாக இருந்திருக்கிறேன், வெளிப்படைத்தன்மையாக இருந்திருக்கிறேன். என்னை குற்றம் சுமத்துவதற்கு உங்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கல. எனவே தான் ஒரு மிகப்பெரிய விருது, ஒரு கடைசி ஆயுதம் சொல்லுவாங்கள்ல, நாகாஸ்திரம் அப்படின்வாங்க. அதை போட்டால் க்ளோஸ் ஆகிடும். அந்த நாகாசுரத்தை தலைவர் வைகோ வந்து என் மேலே எழுதியிருக்கிறாரு. துரோகின்னு பட்டத்தை கொடுத்துருக்கிறாரு. பரவாயில்ல, அவர் நல்ல மனிதர். அவர் நல்லா இருக்கணும். அவர் வந்து இன்னும் நீண்ட நாட்கள் அவர் இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அவர் கட்டி எழுப்பி அந்த இயக்கம் இன்னும் வெற்றி சமாளிக்கு வரணும். ஆனால் அவர்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் அதுதான், அந்த துரோகின்ற பேர் கடைசியாக நானாவாக இருக்கட்டும். வேறு எந்த தொண்டன் மீதும் தயவு செய்து உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடுங்க, போப்பா அப்படின்ட்டு. ஆனால் இவ்வளோ பெரிய பழிச்சொல்ல யார் மீதும் வைக்காதீங்க, எந்த தொண்டன் மீதும் வைக்காதீங்கன்னு உங்கள் கால் படிந்து நான் வேண்டி கேட்பது இதுதான். தயவுசெய்து அதை செய்யுங்க. நீங்கள் செய்ததை தவறுன்னு நீங்கள் ஒரு நாள் இப்போவும் நீங்கள் உறங்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். உளமறிந்து நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. நீங்கள் உளமறிந்து செய்யலைன்னா நிச்சயமாக நீங்கள் தூங்கியிருக்க மாட்டீங்க. திட்டமிட்டே நீங்கள் அதை செய்தீங்கன்னா நீங்கள் நிம்மதியாக தூங்கியிருப்பீங்க. நீங்கள் திட்டமிட்டு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் வந்து அந்த வார்த்தை தப்பு, டங் ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சில நேரத்தில் திட்டமிடாமல் போகும்போது அப்படி வந்துடுச்சுன்னா சொல்லுவீங்க. ஆனால் நீங்கள் திட்டமிட்டு தான் சொல்லியிருக்கீங்களா எனக்கு தெரியல. ஏன்னா இதுவரை அது குறித்து நீங்கள் சொல்லலை. பொதுவெளியில் நீங்கள் வந்து காயப்படுத்தப்படுறீங்க. பொது சமூகம் உங்களை எதிர்த்து நிற்கிறாங்க. சத்யாவே துரோகின்னு சொல்லி நீங்கள் கேட்குறாங்க. இப்போவும் விவாதங்களில் கேட்குறாங்களே, மல்லை சத்யா மதிமுகவுடைய சேனாதிபதியாக துரோகியான்னு கேட்குறாங்களே. இந்த இடத்துல வந்து என்னை தள்ளிட்டீங்களே தலைவரே, நியாயமா? அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றுவனாகும் என்று சிலப்பதிகாரத்தில் சொன்னது உண்மையானால், மல்லை சத்யா உங்களுக்கு எதிராக சிந்தித்தேன், உங்களுக்கு எதிராக செயல்பட்டேன், மதிமுகவுக்கு எதிரான களத்தில் நான் நின்றேன் என்பது உண்மையானால், இந்த நிமிடமே என்னை தீப்பற்றி எரிந்து இல்லை ஏதாவது ஒரு களத்தில் நான் செத்து போக வேண்டும். அது இயற்கை எனக்கு தர வேண்டும். அது நான் உண்மையாக இருந்தால் நடக்கட்டும்ன்ற விருப்பத்தை சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் அளிச்சிங்க. மிக நன்றி சார். நியூஸ் ஸ்கொயர் ஊடகத்திற்கு நான் என்னால் நன்றி கடன் பட்டிருப்பேன். ஒரு தலைவனுடைய ஆழக்கடங்கில் இருந்த அந்த ரகசியத்தை, உண்மையை உலகத்திற்கு கொண்டு வந்து வெளிப்படுத்திய பெருமை உங்களையே சாரும். இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியல் நிகழ்ந்திருக்கின்ற இந்த அசாதாரண சூழல், ஒரு பரபரப்பான சூழலுக்கு நியூஸ் ஸ்கொயர் ஊடகமே சாட்சியாக இருந்திருக்கிறது என்பது பேசப்படுகின்ற பொருளாக மாறி இருக்கிறது. நியூஸ் ஸ்கொயர் இன்னும் வளரணும், இன்னும் வானலையில் அது இன்னும் பெரிய அளவில் பறந்து மக்களுக்கு இன்னும் இது போன்ற பல ரகசியங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். நன்றி. நன்றி.